காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரில்லா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். ஏனி விருட்டென கேட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு தமிழன்பன் சொல்றாரு. குரலுடைய முக்கியத்துவத்தை எப்படி உணர்த்துறாங்க பார்த்தீங்களா? குரலை மட்டுமே நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மண்ணு தமிழ் புலவர் ஆய் வீற்று இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படியேப்பட்ட குரலை நம்ம தினம் தினம் ஒன்று படிக்க தான் செய்யணும் இல்லைங்களா? வெல்ல முடியும் மாணவர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு வெல்ல முடியும் தேர்வு 6க்கான பொதுத்தமிழ் வினாவிடைகளை இன்னைக்கு பார்த்துடலாமா? சரி, பாருங்க. முதல் கொஸ்டின், தலைவர்களை உருவாக்குபவர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிங் மேக்கர் யாருன்னு கேக்குறாங்க. கிங் மேக்கர், கிங் மேக்கர் யார் சார்னா நமக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய பெருந்தலைவர், ஏழை பங்காளர், கருப்பு காந்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காமராசர் தான் இல்லைங்களா? சரி, அவர் ஏன் சார் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வரணும் அப்படின்னு கேட்கும்போது தான் நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என்ன சார் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்றாருன்னா 1964 இறந்து போயிறார். 1964 நல்லா இருந்த மனுஷன் தான். ஏன் திடீர்னு இறந்து போறார் அப்படின்னா 1962 இந்தோ சீன போர் நடந்திருக்கும். நம்மால வலிமையான நம்பிக்கையில் இருந்திருப்பாரு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய அண்டை நாடுகள் எல்லாமே நம்மளுடைய நட்பு நாடுகள், அதனால எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்படி ஒரு போரை அவங்க உருவாக்கவே நம்மால் அந்த மன கஷ்டத்துல என்ன பண்ணிடுறாரு, 1964 இறந்து போயிடுறாரு. உடனே நாடே ஒருத்தர் பக்கம் திரும்பி பார்க்குது. அவர் தான் யாருன்னு பார்த்தா பெருந்தலைவர் காமராசர் இல்லையா? அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னால தலைவராக இருக்க முடியாது, என்னை விட அறிவில் மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் யாரை கையை கட்டுறாரு, லால் பகதூர் சாஸ்திரியை கையை கட்டுறாரு. லால் பகதூர் சாஸ்திரியும் பொறுப்பேற்றுக்கிறாரு. உடனே இந்தியா பாகிஸ்தானுக்காக ஒரு ஒப்பந்தம் போட எங்க போறாரு, உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாஷ்கண்டுக்கு போறாரு. அதுதான் என்ன அப்படின்னா தாஷ்கண்ட் ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? தாஷ்கண்ட் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணிட்டு வரும்போதே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா இறந்து போயிடறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சாப்பாட்டில் வந்து ஸ்லோ பாய்சன் வச்சு கொடுத்துட்டாங்க, அதனால இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்குது. உடனே 1966 அவர் இறந்து போயிடுறாரா. அடுத்து எல்லாரும் காமராசரை பார்க்குறாங்க. இப்போவும் காமராசர் என்ன சொல்லிடுறாரு, நேருவோடைய மகள் இந்திரா காந்தி நல்ல படிப்பாளி, அவங்க கண்டிப்பாக நாடாள தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியை கை காட்டுறாரு. அப்படிதான் 1966 இந்திரா காந்தி அம்மையார் என்ன ஆகுறாங்க, தலைவர் ஆகுறாங்க. இப்படி தலைவர்களை உருவாக்குனதால தான் இவர் தலைவர்களை உருவாக்குபவர், கிங் மேக்கர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு பெருந்தலைவர் காமராசர் இல்லைங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 2வது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் அகநானூற்று அடியை தேர்க. அகநானூற்று அடியை தேர்க திரும்ப திரும்ப ஒரு 4-5 பாடல் வரி தான் இருக்கு கொஸ்டின்ல கேட்கறதுக்கு, அதனால தெளிவா படிச்சுட்டு போயிடுங்க, இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாலோடு வந்து கூழோடு பெயரும். பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ன சார் அப்படின்னா, இது குறுந்தொகை இல்லையா? இது நமக்கு தெரியும், குறுந்தொகை. குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், இது நமக்கு தெரியும், இதுதான் அகநானூறு. அகநானூறு. அப்ப நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இல்லைங்களா? அடுத்து பாருங்க, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ன சார் அப்படின்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அதே மாதிரி நடுவு நின்ற நன்னெஞ்சனூர் அப்படின்னு அழைக்கப்படுறது என்னதான், பட்டினப்பாலை. இந்த பாடல் வரையும் எதை சேர்ந்ததுன்னா பட்டினப்பாலையை சேர்ந்தது தான் சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 3வது கொஸ்டின், சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாறுக அப்படின்னு மாற வேண்டும் என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நமக்கு தெரியும், மணிமேகலையில வரக்கூடியது தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மணிமேகலையோடைய கதை வரலாறு நமக்கு கொஞ்சம் தெரிய வேண்டியிருக்கும். அந்த கதையை மட்டும் தெரிஞ்சுட்டு போயிடுமா? என்ன அப்படின்னா, மணிமேகலை நம்மளுடைய கதாநாயகி யார் அப்படின்னா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவங்க தான். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவங்க. கோவலன் என்ன பண்ணிடுறாருன்னா இறந்து போயிடுறாரு. இறந்த உடனே மாதவி மீளா துயரத்துல என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய மகளான மணிமேகலையை வந்து பௌத்த துறவியா மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து கூப்பிட்டுட்டு போயிடறாங்க சரிங்களா? கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காங்க. இருக்கும்போது மாதவியோடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா, புகார் நகரத்துல வந்து விழா எடுக்க போறாங்க, இந்திர விழா எடுக்க போறாங்க, நீங்க கட்டாயம் மணிமேகலையை கூட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாதவிக்கு சொல்றாங்க. ஆனா மாதவி என்ன பண்ணிடுறாங்க, எங்களால வர முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. அந்த டைம்ல தான் மணிமேகலையை அவளுடைய தோழி சுதமதி கூட எங்க அனுப்புறாங்க, உதயவனத்துக்கு அனுப்புறாங்க.
போயிட்டு பூ எடுத்துட்டு வா, சாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடும்போது அந்த வனத்துல யாரை பார்க்குறாங்க அப்படின்னா சோழ மன்னன் உதயகுமாரனை பார்க்குறாங்க. உதயகுமாரனுக்கு வந்து மணிமேகலை மேல ஒரு காதல் வயப்பட்டுறாரு. அப்போ மணிமேகலையை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இது தெரிஞ்ச கடல் தெய்வம் யாரு? மணிமேகலா தெய்வம். மணிமேகலையை அங்கிருந்து எங்க தூக்கிட்டு போயிடுறாங்க? மணிப்பள்ளத்தீவுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்க தூக்கிட்டு போய் விடும்போது அவங்க கண்ணு முன்னாடி அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு புத்த பீடிகை இருந்திருக்கு. அந்த புத்த பீடிகையை போய் அவங்க தொடும்போது என்ன வருது அப்படின்னா அவங்களுடைய முற்பிறவியும் இந்த பிறவிக்கான பயனுமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த டைம்ல அந்த மணிமேகலா தெய்வம் என்ன பண்ணுதுன்னா ஒரு 3 மந்திரத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குது. மணிமேகலைக்கு என்ன சார் சொல்லி கொடுக்குது அப்படின்னா, ஒன்று வான்வழியே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்றதுக்கான மந்திரம், 2வது பசியாதிருத்தலுக்கான மந்திரம், 3வது வந்து என்ன அப்படின்னா உருமாத்துறதுக்கான தன் உருவிலிருந்து வேற ஒரு உருவ மாறதுக்கான 3 மந்திரங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மணிமேகலை யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னா தீவத்திலகையை சந்திக்கிறாங்க இல்லையா? அந்த தீவத்திலகை என்ன பண்றாங்கன்னா மணிமேகலையை கூப்பிட்டுட்டு வைகாசி திங்கள் பௌர்ணமியில கோமுகி பொய்கையில வந்து என்ன கிடைக்குமா? அட்சய பாத்திரம் கிடைக்கும். அந்த அட்சய பாத்திரம் வந்து மணிமேகலைக்கு கிடைக்க உதவி பண்ணது யாருன்னு கேட்டா தீவத்திலகை இல்லைங்களா? அட்சய பாத்திரம் கிடைச்சிருச்சு. அப்ப என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா புகார் நகர்ல ஒருத்தவங்க கூட பசியால இருக்கக்கூடாது, வாடக்கூடாது, அவங்களுடைய பசி ஆத்துறதுக்கு இந்த அட்சய பாத்திரத்தை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அப்போ அந்த அட்சய பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் உணவிட்டது யாரு சார் அப்படின்னு கேட்கும்போது யாரு? ஆதிரை தான் ஃபர்ஸ்ட் அதுல உணவிட்டுறாங்க. ஆதிரை யாருன்னு பார்த்தா சாதுவனுடைய மனைவி. சரிங்களா? இந்த அட்சய பாத்திரத்தால தன்னுடைய சாபம் நீங்கினவங்க, பசிப்பினி என்னும் பாவி அப்படின்னு நினைக்கக்கூடிய சாபம் நீங்கினவங்க யாருன்னு பார்த்தா காயச்சண்டிகை. அதுல இருந்து சாதத்தை வாங்கி சாப்பிடும்போது அவங்களுடைய பசி ஆறிடுது, காயச்சண்டிகை. சரிங்களா? இதையெல்லாம் யாரு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா உதயகுமாரன் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, கட்டாயம் நம்ம யாரை கட்டி தான் ஆகணும்? மணிமேகலையை கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மணிமேகலையை வற்புறுத்துறாரு. நீ என்னை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு வற்புறுத்தும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா இவங்க காயச்சண்டிகை உருவம் மாறி அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க மணிமேகலை. இதுவுமே உதயகுமாரனுக்கு தெரிஞ்சுட்டு பின்னாடியே போறான். பின்னாடி போகும்போது தான் ஒரு சம்பவம். காயச்சண்டிகையுடைய கணவன் வித்யாதரன் வந்து என்ன பண்ணிடுறான்? இதை பார்த்துடுறான். மணிமேகலை தான் காயச்சண்டிகையா மாறி இருக்கான்னு வித்யாதரனுக்கு தெரியாது. தான் மனைவி பின்னாடி தான் எவனோ ஒருத்தன் போறான்னு சொல்லிட்டு அவனை போய் என்ன பண்ணிடுறாரு? கொன்னுடுறாரு. வித்யாதரன் வந்து உதயகுமாரனை கொன்னுடுறாரு. இதை தெரிஞ்ச சோழன் வந்து என்ன பண்றாரு? மாவன் கிள்ளி என்ன பண்றாருன்னா அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. உங்களால தானே இவங்க இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காயச்சண்டிகை உருவத்தில் இருக்கக்கூடிய மணிமேகலையை தூக்கி எங்க போட்டுறாங்க? ஜெயில, அதாவது சிறையில போட்டுறாங்க. அங்க இருக்கும்போது அவங்க சும்மா இல்லை, என்ன பண்றாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கெல்லாம் இவங்க அறத்தை போதிக்கிறாங்க. அப்பதான் என்னவா மாறுது? சிறை கோட்டம் வந்து அறக்கோட்டமா மாறுது. இது எங்க படிக்கிறோம்? மணிமேகலையில படிக்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 4வது கொஸ்டின். தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார்? இந்த கலிங்கத்து பரணியிலிருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் இருக்கும், நமக்கு தெரியும். இது வரைக்கும் வழியா அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா அறிஞர் அண்ணா பத்தி தான். அறிஞர் அண்ணா கலிங்கத்து பரணி என்ன சொல்றாரு? எனக்கு விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொல்றாரு அறிஞர் அண்ணா. ஒட்டக்கூத்தர் தான் என்ன சார் சொல்றாரு அப்படின்னா தென்தமிழ் தெய்வ பரணியின் பரணியை போற்றி பாடுறாரு. தென்தமிழ் தெய்வ பரணியின் ஒட்டக்கூத்தர். பலபட்டடை சொக்கநாதர் என்ன சார் சொல்றாரு அப்படின்னா பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னு சொல்றாரு. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னு சொல்றது யாரு? பலபட்டடை சொக்கநாத புலவர். இங்க நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஒட்டக்கூத்தர் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 5வது கொஸ்டின். தவறான தொடரை தேர்க. தவறான தொடரை தேர்க. இது வந்து என்ன சார் அப்படின்னா ஒருமை பன்மை பிழை இல்லையா? ஒருமை பன்மை தான் கேட்கிறாங்க. சரிங்களா? சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் என்ன கேட்கிறாங்க? தவறான தொடரை தேர்கன்னு கேட்கிறாங்க. சிறுமின்றது ஒருத்தவங்க தான், ஒருமை தான். அப்ப தனதுன்றது இது கரெக்ட் தான் இல்லையா? ஆப்ஷன் ஏ கரெக்ட். உயர்ந்தோர் தம்மை தாமை புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவைன்றது வந்து பன்மை. அப்ப இவைதாம் அப்படின்னு தான் சொல்லும். இங்க தான் இருக்கு. அப்ப தான் வரக்கூடாது, தாம் தான் வரணும். அப்ப இதுதான் தப்பு. தவறான இணை என்னதான்? ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு பன்மையில தான் முடியுது. குழந்தைகள்ன்றது என்னதான்? பன்மை தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 6வது கொஸ்டின்.
நீண்ட காலமாக இருப்பது என்னும் பொருளுக்கேற்ற மரபு தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஓமையால் விளக்க பெறதுல இருந்து கட்டாய 2 கொஸ்டின் நமக்கு இருக்கும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த ஓமையால் விளக்க பெறது மொத்தமாவே ஒரு 7-8 தான் இருக்கும். அதை மட்டும் படிச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு 2 கொஸ்டின் கன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுல நீண்ட காலமாக இருக்கிறது என்ன சார் அப்படின்னா 1000 காலத்து பயிர் இல்லையா? 1000 காலத்து பயிர் தான் நீண்ட காலமாக இருப்பது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கல்லில் நார் உரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கல்லுல இருந்து நம்மளால நார் உரிக்க முடியாது, அதனால இது என்னவா? இயலாத செயல். இயலாத செயல். ஓகே. கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். விரைந்து வெளியேறுதல். இது நம்மளே நிறைய பண்ணிருப்போம். ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டுட்டாங்க, இல்லை ஏதாவது கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு ஆன்சர் தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? நைஸாங்கிறது எஸ்ஸாவை பார்ப்போம். அதை தான் சொல்றாங்க கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல். சரியா? காணல் நீர் இது எங்க பார்க்கலாம்னா நம்மளுடைய சட்டசபையிலேயே இல்லை பாராளுமன்றத்திலேயே அடிக்கடி பார்க்கலாம். ஏதாவது விதண்டாவாதமாக கொஸ்டின் ஒன்று கேட்டுட்டாங்கன்னு நமக்கு பதில் தெரியலன்னா உடனே நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்னு சொல்லி வெளியே போயிடுவாங்கண்ணே. அதுதான் கம்பி நீட்டுறது. காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அப்படின்றதுதான் காணல் நீர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 7வது கொஸ்டின். நும்நாடு யாதினில் தமிழ்நாடு என்றவர். இது என்னன்னா செப்பும் வழுவும் சிப்பும் வினாவும் வழுவாது வருவதற்கு. செப்பும் வினாவும் வழுவாது வருவதற்கு. எடுத்துக்காட்டாதான் இதை சொல்றாங்க. என்ன அப்படின்னா நும்நாடு யாது அப்படின்னு நம்ம வினா கேட்கிறோம். அதுக்கு விடைய என்ன சொல்றாங்க? தமிழ்நாடு என்றவர் யார் அப்படின்னா இளம்புறனாரா, பாரதிதாசனா, பாரதியாரா, திருவிக்காவான்னு கேட்கும் போது இளம்புறனார் தான். ஏன்னா இவர் யார் அப்படின்னா தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவர் இல்லையா? தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவர். இவருடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டா இவர் தான் காலத்தால் முந்தையவர். இளம்பொருணார் தான் யாரு? காலத்தால் முந்தையவர் அப்படின்னு நம்ம படிப்போம். திருக்குறளுமே 10 பேர் பதின்மர், அதாவது 10 பேர் உரை எழுதியிருந்தாலும் அதோடைய முதல் உரை எழுதுனது மணக்குடவர். ஆனா அந்த 10 பேர்ல மூத்தவர் தருமர். இந்த மாதிரி நம்ம படிப்போம். அந்த மாதிரி தொல்காப்பிய உரை எழுதுனதுல இளம்பொருணார் காலத்தால் முந்தையவரா இருக்காரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சந்திப்பிடையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மக்களாய் பிறந்தவர்கள் அறிஞர்களை தேடி சென்று அறிவை பெறுதல் வேண்டும். 2 விஷயத்தை இதில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று கசதப முன் வல்லினம் மிகும். 2வது இரண்டாம் வேற்றுமை உருபு இருக்குல்ல, இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வரும்போது அதன் பின் வல்லினம் மிகும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மக்களாய் பிறந்தவர்கள் கசதப முன் வல்லினம் மிகும். இப்போ வந்திருக்கு கரெக்ட். அறிஞர்களை கடைசியில் இரண்டாம் வேற்றுமை உருபு என்னதான் அதுக்கு பின்னாடி என்ன மிகுமா? வல்லினம் மிகுமா? அப்ப இது வந்திருக்கு கரெக்ட். தேடி சென்று அறிவை பெறுதல் கசதப அதுக்கு முன்னாடி வல்லினம் மிகவும் கரெக்ட். அப்ப இதுவே கரெக்ட் தான். இருந்தாலும் மற்றதை பார்ப்போம். மக்களாய் இப்போ வந்திருக்கணும், வரல. அப்ப இது தப்பு. மக்களாய் அறிவை தேடி சென்று அறிவை இங்க இப்போ வந்திருக்கணும், ஆனா வரல. அடுத்து பாருங்க. அப்ப இதுவும் தப்பு. மக்களாய் பிறந்தவர்கள் அறிஞர்களை தேடி சென்று அறிவை பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களா? இங்க இத்து வந்திருக்கணும், இங்க வரல. அப்ப இதுவும் தப்பு. ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? 2 ரூல் தான் இருக்கு. கசதப முன் வல்லினம் மிகும், இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்ததுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல இருந்து கட்டாயம் நமக்கு 2 கொஸ்டின் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 9வது கொஸ்டின். உன் திருக்குறள் நூலை தருக, இவ்விளைவு தொடர் கீழ்காணும் எந்த பொருளில் வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏவல்னா கட்டளையிடுறது, வேண்டுதல்னா வேண்டி கேட்கறது, வாழ்த்துதல்னா நல்லாரு அப்படின்னு வாழ்த்துறது, வைதல்னா திட்டுறது. சரியா? அப்ப பாருங்க, ஏவல் அப்படின்னா என்ன? கட்டளை. உன் திருக்குறள் நூலை தா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தான் அது கட்டளை. தருக அப்படின்னு கேட்கறது கட்டளை கிடையாது. இளமையில் கல் அப்படின்னு சொன்னது ஏவலுக்கு.
கல் வந்து ஏவலுக்கான எடுத்துக்காட்டு. வேண்டுதல் தான், உன் திருக்குறள் நூலை தருக, வேண்டுதல் கரெக்ட். வாழ்த்துதல் அப்படின்னா உழவு தொழில் வாழ்க, உழவு தொழில் வாழ்க அப்படின்னு சொல்றது வாழ்த்துதல். வைதல் அப்படின்னா கல்லாமை ஒழிக, கல்லாமை ஒழிக அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, 9வதுக்கு ஆப்ஷன் பி வேண்டுதல் தான் கரெக்ட். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சேக்கிழார், பரஞ்சோதி முனிவர் கொடுத்திருக்காங்க. திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலின்னு சொல்லியிருக்காரு. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவர் கிடையாது, திருநாவுக்கரசர் கிடையாது, பரஞ்சோதி முனிவரை பத்தி நம்ம இங்க படிக்கவே மாட்டோம். அப்ப யார் தான்? சேக்கிழார் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தன்பொருணை புனல்நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் சேக்கிழார் இல்லைங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 11வது கொஸ்டின். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றவர் யாருன்னு கேட்கிறாங்க. இந்த பெரியவரின் அடிநிழலில் நின்று, இதை சொன்னது யாரு நமக்கு தெரியும். யாரு? ஆப்ஷன் டி காந்தியடிகள் தான். அந்த பெரியவர் யாரு சார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஊவேசா இல்லையா? காந்தியடிகள் ஊவேசாவை பார்த்து தான் அப்படி சொல்லுவார். எப்போனா 1937 சென்னை இலக்கிய மாநாடு நடக்கும். சென்னையில இலக்கிய மாநாடு நடக்குது. அந்த இலக்கிய மாநாட்டுக்கு கலந்துக்க யார் வரா? காந்தி வராரு. காந்தி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மேடையில யாரு பேசுறா அப்படின்னா ஊவேசா பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு வியப்படைஞ்ச காந்தி என்ன சொல்றாரு? இந்த பெரியவருடைய அடிநிழல்ல இருந்து தமிழ் கற்க நான் ஆவலா இருக்கேன், ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 12வது கொஸ்டின். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை போன்றவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஏன்னா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்லேயே நம்ம பார்த்துருக்கோம். யார் சார் அப்படின்னா ராபி சேது பிள்ளை இல்லையா? இவர் தான் யாரு? சொல்லின் செல்வர். சொல்லின் செல்வர். நம்ம இது நிறைய பார்த்தோம்ல. தமிழகம் ஊரும் பேரும் தமிழ் விருந்து இப்படி நிறைய பார்த்தோம் இல்லையா? திருவிக்க யாரு? மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். இலக்கணம் வகுத்தவர் தான் திருவிக்கா. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 13வது கொஸ்டின். மானிட மேன்மையை சாதித்திட எதை மட்டும் ஓதினால் போதும் என்கிறார் ஈரோடு தமிழன்பன். இதை நம்ம பார்த்து இப்ப நம்ம ஆரம்பத்துல பாடின பாடல் அதுதான். காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, இந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரிலா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வனங்கள், ஏனி விருட்டனை கேட்டு வரும் நிதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட, குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அப்படின்னு நம்ம பார்த்தோமா? அப்ப தமிழ் இலக்கியம் கிடையாது, தேவாரம் இல்ல, திருமறை இல்ல, திருக்குறள் தான். ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 14வது கொஸ்டின். இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ராவண காவியம் எத்தனை காண்டங்களையும் பாடல்களையும் உடையது? இது யார் சார் எழுதுறா? புலவர் குழந்தை தான் எழுதுறாரு. புலவர் குழந்தை தான் எழுதுறார். ஓகேவா? எத்தனை காண்டங்கள்லாம் 5 காண்டங்கள் இருக்கு நமக்கு தெரியும். 1 தமிழக காண்டம், 2வது இலங்கை காண்டம், 3வது விந்தை காண்டம், 4வது பழிபுரி காண்டம், 5வது போர்க்காண்டம். 5வது போர்க்காண்டம்னு 5 காண்டங்கள் இருக்கு. எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3100 பாடல்கள் இருக்கு. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 15வது கொஸ்டின். இலக்கண குறிப்பறிக முத்துடை தாமம். இலக்கண குறிப்பறிக முத்துடை தாமம். ஓமை தொகை இதுல வந்திருக்கா சார்னா வரல. உருவகமும் வந்திருக்கானா வரல. இருபெயரொட்டு பண்பு தொகை இதுல இருக்கானா? தாமம் என்றது பெயர் கிடையாது. அப்ப இருபெயரொட்டு பண்பு தொகையும் இல்லை. இதை நம்ம இப்படியுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 2ஆம் வேற்றுமை தொகை தான். ஆனா இதுல நம்ம என்ன பார்க்கலாம்? ஐ ஆள் கூ இன்னது கண் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. அப்ப 2ஆம் வேற்றுமை உருவு ஐ இருக்கு. இதை பிரிச்சுனா என்னன்னு வரும்? முத்துடை இட்டு கூட்டல் ஐன்னு வருமா?
அப்ப ஐ மறைஞ்சு வந்துச்சுன்னா, இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்னது? இரண்டாம் வேற்றுமை தொகை இல்லையா? அது நமக்கு தெரியும். ஆன்சர் சி தான். இது கரெக்ட் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் சி தான். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சீவக சிந்தாமணி விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்னு கொடுத்துட்டான். கரெக்ட் தான் இல்லையா? ஏன்னா திருத்தக்கத்தேவர் எழுதின முதல் நூல், விருத்தப்பாவால் எழுதப்பட்ட நூல் என்ன சார்னு கேட்டா நரிவிருத்தம். நரிவிருத்தம். இந்த கதையுமே நம்ம உங்ககிட்ட சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சமண புலவர்கள், மதுரை திரமல சங்கத்தில் இருக்கக்கூடிய சமண புலவர்கள் ஒரு வாதிடுறாங்க, ஒரு குறிக்கோளை வைக்கிறாங்க, ஒரு செய்தியை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சமண புலவர்களால் காப்பியம் எழுத முடியாது, அதுவும் காமம் போற்றிய காப்பியத்தை கண்டிப்பா எழுத முடியாதுன்னு வைக்கும் போதுதான் திருத்தக்கத்தேவர் என்ன சொல்றாரு, என்னால கட்டாயம் முடியும், காம நூலை நான் எழுதி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே வாரதியை விட்டுட்டு மட்டும் போக முடியாது. அவருடைய குருவான அச்சனந்தி கிட்ட என்ன பண்ணணும், அதுக்கு அவர் கேட்டு வேண்டுதல் வாங்கணும். அப்படி கேட்கும்போது நீ ஃபர்ஸ்ட் நரிய வச்சு எதனா ஒரு விருத்தம் பாடு, அப்புறமா நான் இது உனக்கு இது தரேன், அனுமதி தரேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நரிய வச்சு ஒரு விருத்தம் பாடுறாரு. அதுதான் நரி விருத்தம். சரியா? அதுதான் விருத்தப்பாவால் பாடப்பட்ட முதல் நூல் நரி விருத்தம். முதல் காப்பியம் சீவக சிந்தாமணின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான். திருத்தக்கத்தேவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். ஆமாம், ஏன்னா சமணருடைய மதுரை திரமல சங்கத்துல தானே இந்த போட்டியே வருது. கரெக்ட். இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது சீவக சிந்தாமணியோடைய மைய கருத்து அப்படின்னு சொல்றாங்க. அதுல மொத்தம் 13 இலமங்கள் இருக்கு. நாமகள் இலம்பகம் ஃபர்ஸ்ட், முக்தி இலம்பகம் கடைசியாக இருக்கு, 13வது இலம்பகமா இருக்கு. அப்போ முக்தின்றது என்னதான், மோட்சம் அடையதை பத்தி தான், துறவரம் போறதை பத்தி தான் பேசக்கூடியது. அப்ப இதுவுமே கரெக்ட். அப்ப ஆன்சர் என்னதான், ஆப்ஷன் ஏ. அனைத்தும் சரிதான், கரெக்ட். சரிங்களா? அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க. நந்து, இது நமக்கு தெரியும், இது முத்தொள்ளாயிர பாடல் இல்லைங்களா? முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டியர்களை பத்தி பாடக்கூடிய பாடல் தான் இந்த முத்தொள்ளாயிரம். அல்லல் பழனத்தின் ஒரு பாடல் வரி ஆரம்பிக்குமா, அது சேர நாட்டை பத்தி. அதோடைய சிறப்பு என்ன தெரியுமா சொல்லுது, ஒரு பெரிய நீர்நிலையில ஒரு பறவை இருக்கான். அந்த பறவை என்ன பண்ணுதான், அங்க செவ்வாம்பல், அரக்கு நிறத்துல செவ்வாம்பல் பூ பூக்கும் போது அது பார்க்கறதுக்கு தண்ணியே தீப்பத்தி எரியிற மாதிரி இருக்கு. அது என்னன்னா, இதை பார்த்துட்டு தன்னுடைய பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளை என்ன பண்ணுது, தன்னுடைய இறகுக்குள்ள அடக்குது, தீ தான் பத்திக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன ஊமையா சொல்றாங்க பாருங்க, வெறும் வேலை பார்த்து பயப்படுற பயத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாதிரி பயம் கூட சேரநாட்டில் இருக்குமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல பாண்டியர்களை பத்தி சொல்லும் போது நந்தின் இளஞ்சனையும் புன்னை குவி மட்டும் பந்தர் கமுகின் பந்தலும் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்களா. எங்க பார்த்தாலும் முத்துக்களா செதறி கிடக்கிற மாதிரி இருக்கு பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோழர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஏர்கள சிறப்பும் போர்கள சிறப்பும் நிறைந்தது சோழ நாடு, அச்சமில்லாத நாடு சேர நாடு, முத்துடைய நாடு பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லி இந்த முத்தொள்ளாயிரம் எடுத்து சொல்லுது. அதுல நந்துனா நந்தின் இளஞ்சினையும், நந்து அப்படின்னா சங்குன்னு அர்த்தம், பார்ப்புனா குஞ்சுன்னு அர்த்தம், அல்லல்னா சேரு, கமுகுனா பாக்கு. இது நமக்கு தெரிஞ்சது தான். 2 1 3 4 எங்க இருக்கு பாருங்க, 2 1 3 4. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 18வது கொஸ்டின். 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதெல்லாம்? முருகு, பொருணாறு, 12 முல்லை, பெருகு, வளமதுரை காஞ்சி, மறுவணிய கோல நெடுநல்கு வாடை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போமா. அதுல இங்க கொடுத்துக்கிறது எல்லாமே 10 பாட்டு நூல்கள் தான். இதோடைய அடிகளை பார்த்துப்போம், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். குறிஞ்சி பாட்டு எத்தனை அடிகள்னா 261 அடிகள் இருக்கு. சிறுபானாற்றுப்படையில 269 அடிகள் இருக்கு. முல்லைப்பாட்டுல 103 அடிகள் இருக்கு. நெடுநல் வாடையில 188 அடி இருக்கு. அப்ப இருக்கிறதுலே குறைவான அடி எதுக்கு சார் இருக்கு அப்படின்னா முல்லைப்பாட்டுக்கு தான் இருக்கு, 103 அடிகள். முல்லைப்பாட்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 19வது கொஸ்டின் பாருங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை அப்படின்னு சொல்றது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணியை தேர்கன்னு சொல்றான். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு. ஆப்ஷன் பாருங்க, எடுத்துக்காட்டு ஓமையணி, ஓமையணி, பொருள் பின்வரும் நிலையணி, பிரிது மொழிதல் அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னா போல புறையெல்லாம் மறைஞ்சு வந்திருக்கணும், அப்படி ஒரு சம்பவமே இங்க நடக்கல. ஓமையணினா வெளிப்படையா வந்திருக்கணும், போல புறைய அப்படி ஒண்ணு இங்க வரல. பொருள் பின்வரும் நிலை அணியா, பிரிது மொழிதல் அணியான்னு இங்க நம்ம பார்க்கணும். கேடில் விழுச்செல்வம், செல்வத்தை பத்தி பேசுறாங்க. செல்வத்திலே சிறந்த செல்வம் கல்வி செல்வமா. அப்ப செல்வம் செல்வம் தான் திரும்ப திரும்ப வருது. விழுச்செல்வம்னாலும் செல்வத்தை குறிக்கக்கூடியது. கல்வி ஒருவருக்கு மாடல்ல, மாடுனாலும் செல்வத்தை குறிக்கக்கூடியது. அப்ப வேறு வேறு சொற்கள் ஒரே பொருளை சொல்லி திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது என்னது? பொருள் பின்வரும் நிலையணி தான். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். சரிங்களா? பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க.
கீழ்காணும் யாருடைய கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும் சொல்றாங்க. ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கரிசல் இலக்கியம், கோவில்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய இதை பற்றி பாடக்கூடியது தான் கரிசல் இலக்கியம். இங்கே கொடுத்துக்கிறவங்க எல்லாமே கரிசல் இலக்கியம் சம்மந்தப்பட்டவங்க தான். இவங்க வந்து கரிசல் இலக்கிய படைப்பாளி அப்படின்னு அழைக்கப்படுறார். கரிசல் இலக்கிய படைப்பாளி அப்படின்னு அழைக்கப்படுறார். யாருமா? கு அழகிரிசாமி. இவர் கிடையாது. பூமணி வந்து கரிசல் இலக்கிய பரம்பரையில ஒருத்தர். கி ராஜநாராயணன் தான் என்னவா? ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்குமா இவருடைய பாடல்கள். ஆப்ஷன் சி, கி ராஜநாராயணன் தான். இது கரெக்டு. வானமாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு முக்கியமானதுன்னா, ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்விதழ நாட்டுப்புறையல் ஆய்விதழை வந்து என்ன பண்ணியிருக்காரு? இவர் வந்து உருவாக்கியிருக்காரு. சரியா? வானமாமலை. அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பனவற்றுள் சுருளிமலையை குறிக்கும் சொல்லிது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சுருளிமலையை குறிக்கும் சொல்லிது எங்க பார்ப்போம் அப்படின்னா, சிலப்பதிகாரத்துல பார்ப்போம். கண்ணகி வந்து கோவலன் இறந்ததால அந்த கோவத்துல என்ன பண்ணிடுறான்னா மதுரையை எரிச்சிட்டு அந்த கோபம் தனியவே அவ பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறான். எங்க போறான் அப்படின்னா வேங்கை காணலுக்கு போகணும். எங்க போகணும்? வேங்கை காணலை நோக்கி போறா. அது எதை தாண்டி போறா அப்படின்னா சுருளிமலையை. அது எங்க சார் இருக்கு அப்படின்னா நெடுவேல் குன்றத்துல இருக்கு. நெடுவேல் குன்றமும் சுருளிமலையும் ஒண்ணுதான். இது கரெக்ட். வேங்கை காணல் போனவ அவளால கோவத்தை தணிக்கவே முடியல. சரின்னு தவத்துல உட்காரா. எத்தனை நாள்லாம்? 14 நாள் வந்து தவத்துல உட்காரா கண்ணகி இல்லையா? 14 நாள் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய கோபம் கொஞ்சம் தணிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எங்க போறாங்க? தேவலோகத்துக்கு போறாங்க. இது மற்ற ரெண்டு நமக்கு தெரியும். மாலவன் குன்றம், வேலவன் குன்றம் வந்து சிலம்பு செல்வரால சொல்லப்பட்டது. என்ன அப்படின்னா, மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பதியை வேணா நீ வச்சுக்கோ, திருத்தணியை வாட்சி எங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த கதையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் ஏ நெடுவேல் குன்றம் தான் கரெக்ட். அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க. திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் அல்லாதவர் யாருன்னு கேட்கிறான். அல்லாதவர் யாரு? கேவி சுப்பையா, எமினோ, கமில் சோலமில், தேப்போ மீனாட்சி சுந்தரம். இவங்க எல்லாமே யார் அப்படின்னா திராவிட மொழிகளுடைய ஆய்விற்கு பங்களிப்பு செஞ்சவங்க தான். யார் மட்டும் இதுல இல்லை அப்படின்னா ஆப்ஷன் டி முடியரசன் மட்டும் இல்லை. ஏன்னா இவர் யாரு? பாரதிதாசன் பரம்பரையுடைய மூத்தவர் யாருன்னு கேட்டா முடியரசன் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 23வது கொஸ்டின். அரிக்கமேடு அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எலும்பும் கற்கருவியும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது இதுதான். எலும்பும் கற்கருவியும் ஃபர்ஸ்ட் எங்க சார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா சென்னை பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. சென்னை பல்லாவரத்தில் யார் சார் அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ்பூட். சரிங்களா? ராபர்ட் ப்ரூஸ்பூட். ரோமானியர்களின் பழங்காசுகள் எங்க சார் கிடைச்சிச்சு அப்படின்னா கோவையில் கிடைச்சிச்சு. கோயம்புத்தூர் இருக்குல்ல, அந்த கோவையில் அகழாய்வு செய்யும் போது அங்கே கிடைச்சிச்சு ரோமானிய பழங்காசுகள். ரோமானிய மட்பாண்டங்கள் தான் எங்க சார் கிடைச்சிச்சு அப்படின்னா அரிக்கமேட்டில் கிடைச்சிச்சு. ரோமானிய மட்பாண்டங்கள் தான் அரிக்கமேட்டில் கிடைச்சிச்சு. முதுமக்கள் தாழிகள் நமக்கு தெரியும். 160க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் எங்க சார் கிடைச்சிச்சு அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிச்சு. நல்லூர்ல கிடைச்சிச்சு. முதுமக்கள் தாழிகள்லாம் ஒன்றும் கிடையாது. வயசாயிடும், ரொம்ப வயசாயிடும், உங்களால் நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி இருக்காங்க. அப்படி வயதான நிலையில படுத்த நிலையில இருப்பாங்க இல்லையா, அவங்கள ரொம்ப நாள் பார்த்துக்க முடியாம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஒரு பெரிய உரை மாதிரி செஞ்சு அந்த உரைக்குள்ள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகள், அவங்களுக்கு தேவையான எல்லாமே ஆடை, அவங்களுக்கு பிடிச்ச விலங்குகள் எல்லாத்தையுமே அந்த முதுமக்கள் தாழிக்குள்ள வச்சுட்டு மண்ணில் பச்சிருவாங்க. சரியா? ஏன்னா அவங்களுடைய உயிர் போகவே மாட்டேங்குது. அப்போ அவங்கள வச்சுக்கிட்டு நம்மளால் எதுவும் பார்க்க முடியலன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு முதுமக்கள் தாழிகளை போட்டு பச்சிருவாங்க. ஆனால் இப்போலாம் என்ன, நம்மளாம் 50 வயசு 60 வயசில் வாழ்ந்தாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறோம். அப்போல்லாம் மக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 24வது கொஸ்டின். அரிய மலர் இலக்கண குறிப்பறிக. அரிய மலர், அரிய ஏன்னு வந்துட்டாலே என்ன அர்த்தம்? பெயரெச்சம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ வினைத்தொகை கிடையாது. பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், வேற்றுமை தொகையும் கிடையாது. அப்போ பெயரெச்சமா குறிப்பு பெயரெச்சமா அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். பெயரெச்சம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வரணும், இங்க வந்திருக்கு. இது குறிப்பு பெயரெச்சமா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
நல்ல பையன், அழகிய மலர், இப்பெல்லாம் நம்ம சொல்றோம்ல, இது வந்து காலத்தையோ செயலையோ உணர்த்தாம, வெளிப்படையா உணர்த்தாம அதை குறிப்பால உணர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதே எடுத்துங்களேன், அரிய மலர். 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அரிய மலர் தான் குறிஞ்சி மலர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போமா. அந்த அரியன்ற வார்த்தை 12 வருஷத்தை உணர்த்தல, ஆனா அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பூக்குன்றத காலத்தை வந்து குறிப்பால உணர்த்துது. அப்ப அரிய மலர் அப்படின்றது குறிப்பால உணர்த்துறதால அது என்னவா இருக்கும்? குறிப்பு பெயரெச்சமா இருக்கும். ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்ட், குறிப்பு பெயரெச்சம். சரிங்களா? அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க. டிராபிக்கல் ஜோன், இதுல இருந்துமே நமக்கு 2 கொஸ்டின் இருக்கும். அப்ப கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும்? தமிழ் மொழியாக்கம் படிச்சுதான் ஆகணும். டிராபிக்கல் ஜோன் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். குளிர் மண்டலம் அப்படின்னா கோல்டு ஜோன் அர்த்தம், கோல்டு ஜோன் அர்த்தம். அப்ப இது கிடையாது. டிராபிக்கல் ஜோன்னா வெப்பமண்டலம், கரெக்ட். ஆப்ஷன் பி கரெக்ட். சரிங்களா? தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னா ப்ரொஹிபிட்டட் ஏரியா, ப்ரொஹிபிட்டட் ஏரியா. பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னா ப்ரொடெக்டட் ஏரியா, ப்ரொடெக்டட் ஏரியா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 26வது கொஸ்டின். சரியான அகரவரிசையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அகரவரிசையில இருந்து நமக்கு 2 கொஸ்டின் இருக்கும், அது நமக்கு நல்லா தெரியும். சரியான அகரவரிசை, இதுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து இல்லையா, உயிர் எழுத்து பார்க்கணும். அடுத்து அதுலேயே அக்கு இருக்கு இல்லையா, அக்கு பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்? மெய் எழுத்து பார்க்கணும், மெய் எழுத்து. அப்புறமா தான் எங்கே போகணும்? உயிர் மெய் எழுத்துக்கு போகணும் இல்லையா, உயிர் மெய் எழுத்துக்கு போகணும். ஓகே, இப்போ இங்கே கொடுத்துக்கிறது எல்லாமே எதில் சார்னா உயிர்மை எழுத்தில் தான் கொடுத்துருக்காங்க. வயம், பொழிதல், துலக்கம், நடலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ காங்கா வரிசையிலே நம்ம பார்ப்போம். காங்கா, சாங்கா அந்த வரிசையிலே பார்த்தனாலும் வா ஃபர்ஸ்ட் வராது. அப்போ இது இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா. தூ வர வாய்ப்பு இருக்கானா இது செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ல அப்படி தானே படிப்போம். அப்போ தா முன்னாடி வரணும், நா வரணும், பா வரணும். கடைசியாக எங்கே வருதுன்னா இங்கே வா வருது இல்லையா, வா வருது. அப்போ அந்த வரிசையில் என்ன இருக்கு பாருங்க. துலக்கம், பொழிதல், நான் இங்கே வந்திருக்கா, அப்போ இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி துலக்கம், நடலை, பொழிதல், வயம் இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 27வது கொஸ்டின். தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறான். நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். ஏன்னா தொல்காப்பியத்தில் மொத்தம் 3 அதிகாரம் இருக்கு. எழுத்து, சொல், பொருள்னு 3 அதிகாரம் இருக்கு. 3 அதிகாரத்திலையுமே ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல் இருக்கு. அப்போ 3 × 9 மொத்தம் எத்தனை இயலாம்? 27 இயல் இருக்கணும். இவங்க என்ன கேட்குறாங்க? மொத்த இயல்களின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. 9ன்றது ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இயல், 3ன்றது 3 அதிகாரம். அப்போ 27 தான் கரெக்ட். 3 × 9 = 27. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 28வது கொஸ்டின். பிம்பம் யார் சார் எழுதுறா அப்படின்னா பிரபஞ்சன் எழுதந்து. பிம்பம் வந்து பிரபஞ்சன் எழுதந்து. கொடி விளக்கு யாருன்னு கேட்டா இரா மீனாட்சி. கொடி விளக்கு இரா மீனாட்சி. வெயிலும் நிழலும் வந்து பிரமிழ். திகட சக்கரம் வந்து ஆ முத்துலிங்கம். திகட சக்கரம் வந்து ஆ முத்துலிங்கம். பாருங்க 1 3 4 2 இங்க இருக்கு பாருங்க. 1 3 4 2 ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 29வது கொஸ்டின். துளியின்மை ஞாலத்திற்கும் எட்டற்றே வேந்தன் அலியின்மை வாழும் உயிர்க்கு தொடை நயம் காண்க அப்படின்னு சொல்றாங்க. தொடை நயம் காண்கன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பாருங்க. அடிமோனை, அடி எதுகை, அடி ஏய்பு, சீர் ஏய்பு கொடுத்துருக்கான். அடிமோனை அப்படின்னா அடியோடைய முதல் எழுத்து ஒன்றி வர்றது தான் என்ன அடிமோனை அப்படின்னு சொல்லுவோம். மேல தூ இருக்கு, கீழே ஆ இருக்கு. அப்ப அடிமோனை இருக்க வாய்ப்பு இல்லை. அடி எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வரணும். ஒன்றி வருதா பாருங்க. துளி, அலி. ஆமா, ரெண்டுமே ஒன்றி வருது. அப்ப அடி எதுகை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் பி அடி எதுகை. அடி ஏய்பு பாருங்க. ஏய்புனா கடைசியில என்ன பண்றது பாருங்க. இப்ப அற்றே இல்லைன்னா வேந்தன் அப்படின்னு வருதா. அற்றே தற்றேன்னு வந்துச்சுன்னா அது ஏய்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க ஒண்ணு வரல. அப்ப அடி ஏய்பு இல்லை, சீரு ஏய்பா இருக்கும். அப்படின்னா இது ஒரு சீரு, இது ஒரு சீரு. இப்ப துளியின்மை ஞாலமின்மை அப்படின்னு கொடுத்துருந்தானா சீரு ஏய்பு வந்திருக்கும். இங்க அப்படி வரல. அப்ப சீரு ஏய்பும் கிடையாது. ஆப்ஷன் பி அடி எதுகை தான் இது கரெக்ட். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஈஸியா மார்க் வாங்குற ஏரியா, அதனால கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 30வது கொஸ்டின். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இது யார் சார் அப்படின்னா மனவை முஸ்தபா தான் இல்லையா, மனவை முஸ்தபா தான். மூக்கு ஜெகநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததுன்னு சொன்னது யாரு, மூக்கு ஜெகநாதன். குலோத்துங்கன் என்ன சார் சொல்றாரு அப்படின்னு கேட்டேன்னா, காசினி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கலைகள் அனைத்தும் தமிழன் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், பேசி மகிழணும் அப்படின்னு சொன்னது குலோத்துங்கன். பாரதியார் என்ன சொல்றாருன்னா, 8 திக்கும் சென்றிடுவீர், எல்லா பக்கமும் போய் இருக்கக்கூடிய கலை செல்வங்களை கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொன்னது யாரு, பாரதியார். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 31வது கொஸ்டின். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கூற்றுகளை பரப்பியவர். கூற்று 1. கூற்று 2 பாருங்க, நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பட்டுக்கோட்டையார், மருதகாசி, உடுமலை நாராயண கவி, கண்ணதாசன். இங்க செக் பண்ணுவோமா. பட்டுக்கோட்டையார் என்ன பண்றாருன்னா, திரை இசை பாடல்கள்ல உழைப்பாளர்களை பத்தி பேசியிருந்தா, உழைப்பாளர்களுடைய உயர்வை பத்தி பேசினவர் பட்டுக்கோட்டையார். ஆனா இங்க பகுத்தறிவுன்னு கேட்டிருக்காங்க. மருதகாசி யார் சார் அப்படின்னா, திரைக்கவி திலகம்னு அழைக்க போறார். திரைக்கவி திலகம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அப்ப இவரும் இல்லை, ஏன்னா இதை நம்ம ஈஸியா கெஸ் பண்ணி அடிக்கிறது தான். பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு கேட்டா உடுமலை நாராயண கவி இல்லைங்களா. அப்போ உடுமலை நாராயண கவி, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கண்ணதாசன் என்ன அப்படின்னா மெய்யியல், அதாவது உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கம்னு ஒரு பாடல் இருக்குல்ல, அந்த மாதிரி உண்மையான கருத்துக்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிறாராம் கண்ணதாசன். அடுத்து 32வது கொஸ்டின். இது ஈஸி கொஸ்டின் தான். ஓமை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓமை கவிஞர் அப்படின்னா சுரதா. இது நமக்கு தெரியும் இல்லையா, ஆப்ஷன் பி சுரதா தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 33வது கொஸ்டின். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் எதுன்னு கேட்கிறான். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். காவற்புரை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சிறைன்னு அர்த்தம். காவற்புரை அப்படின்னா சிறைன்னு அர்த்தம். அப்ப இது இல்ல. கூழைக்கடை, கூளம்னா என்னன்னு படிச்சிருக்கோம், தானியம்னு படிச்சிருக்கோம், தானியங்கள் இருக்கிற ஏரியா. அப்ப இதுவும் கிடையாது. அக்கச்சாலை தான் என்ன, அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்குற இடம். ஆப்ஷன் சி கரெக்ட். வணிக சாத்து அப்படின்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற வணிகர்களை பத்தி பேசக்கூடியது. வணிகர்கள், வணிகம். சிரேஷ்டினா என்ன அர்த்தம், சிரேஷ்டினா ஒரே இடத்துல தங்கி வணிகம் செய்யக்கூடியவங்க சிரேஷ்டின்னு அழைக்கப்படுறாங்க. வணிக சாத்து அப்படின்றவங்க இடம் விட்டு இடம் போய் வணிகம் பண்ணக்கூடியவங்க. சரியா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான், அக்கச்சாலை இல்லைங்களா. அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க. தமிழறிந்த தமிழ் பற்றுள்ள தமிழர் யாரும் கற்க முடியாது என சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை. கரெக்டா, கரெக்ட். ஏன்னா எல்லாராலுமே எல்லாமே கற்க முடியும். தமிழ் தெரிஞ்ச எல்லாராலுமே தமிழ் நூல்களை படிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருகிறது. இதுவுமே கரெக்ட் தான். சரிங்களா, அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 35வது கொஸ்டின். மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்றவர் யார் அப்படின்னு சொல்லி இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கொஸ்டின்லேயே இதை பார்த்துருக்கோம். இது யார் அப்படின்னா அயோத்திதாசர் சிந்தனை அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய ஒரு வரி தான் இது. ஆப்ஷன் டி அயோத்திதாசர் தான் இதுக்கு கரெக்ட் இல்லையா. மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 36வது கொஸ்டின். சிறு புத்தகமாக அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல், அம்பேத்கருடைய முதல் நூல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 1916 மே 9 ஃபர்ஸ்ட் ஒரு நூலை வெளியிடுறாரு. அந்த நூல் என்ன அப்படின்னா இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் தான். இது நாலுமே அவருடைய நூல்கள் தான். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம், புத்தரும் அவரின் தம்மமும், ரூபாய் பற்றிய பிரச்சனை, இது எல்லாமே அவருடைய நூல்கள் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் அவர் எதை வெளியிடுறாரு அப்படின்னா இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். இப்போ கூட ஒரு ஜாதியை பற்றி படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அடிப்படை நூலாக எது சார் அமையுதுன்னா இந்த நூல் தான் அமையுது. சரிங்களா, வேற நூல்கள் பார்க்கணும், புத்தரின் அவரின் தம்மம்லாம் கடைசியாக அவர் எழுதுந்து. அதே மாதிரி ரூபாய் பற்றிய பிரச்சனை எப்போ எழுதுறாரு, 1923 எழுதுறாரு. இதை பேஸ் பண்ணி தான் 1934
ஹில்டன் யங் கமிட்டி இல்லையா, ஹில்டன் யங் கமிட்டி என்ன பண்ணுது 1935 ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐயை ஸ்டார்ட் பண்ணுது. இதை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐயை ஸ்டார்ட் பண்ணுது 1935 ஞாபகம் வச்சுங்க. சரியா? அடுத்து 37வது கொஸ்டின், தூ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய, இதுக்கு தான் நம்ம ஒரு ஷார்ட்கட் சொன்னோமா, ஏன்னா இதோடைய வரிசையில் எத்தனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இது ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா. உமா 6 அப்படின்னா என்ன, உயிரெழுத்தும் மகர வரிசையும் 6 இல்லையா. அடுத்து தா நா பா, தானா பா 5, காசாவா 4, காசாவா 4. அடுத்து குறியில் எழுத்துக்கள் 2 இருக்குமா, யாவும் யாவும், குறியில் எழுத்துல நோவும் நோ தூ, இது எல்லாமே என்னது 1 1 தலா 1 1 வரும். மொத்தம் 42 எழுத்துக்கள் இருக்குமா. உமானா 2 6, தானாப்பானா 3 5, காசாவானா 3 4, இதெல்லாம் கூட்டினா எத்தனை வரும், 42 வரும் இல்லையா. 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலார் சொன்னது. அதில் 40 வந்து நெடில் எழுத்துக்கள், 2 வந்து குறியில் எழுத்துக்கள் அப்படி படிச்சிருப்போம். இதில் தூ அப்படின்னா இறைச்சி அப்படின்னா என்ன, ஊனா தான் இறைச்சி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தூ அப்படின்னா உண்ணுன்றது தான் அர்த்தம், தூ அப்படின்னா உண்ணுன்றது தான் அர்த்தம். நோனா என்ன, வறுமையா, நோனா வறுமை, நோனா துன்பம் அப்படி படிச்சிருப்போமா. ஓகே, நோனா தான் வறுமை. இதை மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 38வது கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளை காண்க. வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. ஆமா, வினா 6 வகைப்படும், வினா எழுத்து எத்தனை வகைப்படும், 5 வகை தான், 5 தான். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 5. இது கரெக்ட் இல்லைங்களா. என்னென்னது, ஆ யா, அடுத்து என்னது ஏ ஏ ஓ, இதுதான் வினா எழுத்துக்கள். சரியா. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருவது ஆ கிடையாது, ஏ தான். ஆ கிடையாது, ஏ தான். எது யார் ஏன் என்பன அகவினா. ஆமாவா சார்னா ஆமா. அப்போ என்ன, 1 சரி 3 சரி 2 மட்டும் தப்பு. இந்த கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் பாருங்க. அனைத்தும் சரி, கூற்று 1 மட்டும் தவறு, கூற்று 2 மட்டும் தவறு. ஆமாம், கூற்று 2 மட்டும் தவறு. சரிங்களா. அடுத்து 39வது கொஸ்டின், இது ஈஸி கொஸ்டின். இயற்கை ஓவியம் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயற்கை ஓவியம் வந்து என்னது, 10 பாட்டு. ஆப்ஷன் ஏ கரெக்டு. கலித்தொகை வந்து இயற்கை இன்பக்களம், இயற்கை இன்பக்களம். திருக்குறள் வந்து வாழ்வில்லம், இயற்கை வாழ்வில்லம். சீவக சிந்தாமணி வந்து என்னது, இயற்கை தவம். சீவக சிந்தாமணி இயற்கை தவம். இயற்கை பரிணாமம் வந்து என்ன, கம்பராமாயணம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 40வது கொஸ்டின், வேடர் வேட்டையின் போது ஊதுவது. வேட்டையின் போது ஊதுவது அங்கேயும் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி நிலத்துல தன்னுடைய பயிர்களை காக்கக்கூடிய காவலர்கள் என்ன பண்ணுவாங்க, விலங்குகள்கிட்ட இருந்தும் கல்வர்கள்கிட்ட இருந்தும் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இதை ஊதுவாங்களாம். என்ன அப்படின்னா குடல் சங்கு யாழ்னு கொடுத்துருக்காங்க. கொம்பு தான் ஊதுவாங்க இல்லையா, கொம்புல ஊதுவாங்க. எக்காலம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்னா அது. சரிங்களா. அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத இணையை தேர்க. திராவிட மகாஜன சங்கம் பெரியார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. யாரு, அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாசர் பண்டிதர். எப்போ சார் இதை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா 1892. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு, 1892. அப்போ ஆப்ஷன் ஏவே தப்பு தான். சமாஜ் சமாத சங்கம் அம்பேத்கர் கரெக்டு. சமரச சுத்த சன்மார்க்க சபை வள்ளலார் கரெக்டு இல்லையா. சத்திய தர்மசாலை, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இது எல்லாமே யார் ஸ்டார்ட் பண்ணா, வள்ளலார் ஸ்டார்ட் பண்ணா. சங்கீத வித்யா மகாஜன சங்கம் ஆபிரகாம் பண்டிதர் கரெக்டு. சரிங்களா. அப்போ எது தப்பு, ஆப்ஷன் ஏ மட்டும்தான் தப்பு, பொருந்தாத இணையா இருக்கு. சரிங்களா. அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குண்ணே. எடுவாய் வேற்றுமை எனப்படுவது. எடுவாய் வேற்றுமை எனப்படுவது. வேற்றுமை எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும் இல்லையா. வேற்றுமை உறுப்புகள் எது எதுக்கு இல்லை, 1க்கும் 8க்கும் இல்லை. மீதி 2லேருந்து 7 வரைக்கும் மட்டும்தான் இருக்கு. அதாவது ஐ, ஆள், கு, இன், அது, கண்ணுன்னு இருக்கு.
ஓகேவா? இங்க எடுவாய் வேற்றுமை அப்படின்னு அழைக்கப்படுறது என்ன சார் அப்படின்னா, முதல் வேற்றுமையா, இரண்டாம் வேற்றுமையா, மூன்றாம் வேற்றுமையா, நான்காம் வேற்றுமையான்னு கேட்டா என்னது? ஆப்ஷன் ஏ முதல் வேற்றுமை தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ முதல் வேற்றுமை தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து 43வது கொஸ்டின் பாருங்க. துள்ளல் ஓசையை உடைய பாவகை எது அப்படின்னு கேட்கிறான். துள்ளல் ஓசை இல்லையா? வெண்பா அப்படின்றது என்ன சார்னா செப்பல் ஓசை. வெண்பான்றது என்ன? செப்பல் ஓசை. செப்பல் ஓசை. ஆசிரியப்பான்றது வந்து அகவல் ஓசை. அகவல் ஓசை. கலிப்பா தான் வந்து சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவோம்? துள்ளி குதிச்சு விளையாடுவோமா? அப்ப கலிப்பா தான் துள்ளல் ஓசை. கலிப்பா தான் துள்ளல் ஓசை. ஆப்ஷன் சி கரெக்டு. வஞ்சிப்பா வந்து என்ன சார்னா தூங்கல் ஓசை. ஒரு வஞ்சி பாடுனா என்ன பண்ணுவோம்? நல்லா படுத்து தூங்குவோம். அதான் வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை. வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை இல்லையா? என்ன படம் அது? ஒரு படத்துல இவங்க பாடும்போது கண்ணாணி தூங்குடா அப்படின்னா அவங்க பாடு தூங்குவாங்கல்ல, அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை. கீழ்காண்பனவற்றுள் பொருட்பெயரை தேர்க. கீழ்காண்பனவற்றுள் பொருட்பெயரை தேர்க. கை, கால், மூக்கு, வாய் இது எல்லாமே என்ன சொன்னா சினை உறுப்புகள் இல்லையா? அப்ப கைகள்ன்றது வந்து சினை பெயர். சினை பெயர். தெரு அப்படின்றது வந்து ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. அப்ப தெருன்றது வந்து இடப்பெயர். அங்க என்ன கேட்குறாங்க? பொருட்பெயர் கேட்குறாங்க. பாரதியார் அது இருக்கட்டும். காலை அப்படின்னா காலை, மாலை, மதியம் அப்படின்றதுலாம் எதை குறிக்கக்கூடியது? காலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இது வந்து காலப்பெயர். காலப்பெயர். அப்போ மீதி இருக்கிறது என்னதான்? ஆப்ஷன் சி பாரதியார் தான் பொருட்பெயர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 45வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். ஆமா வசனா? ஆமா கரெக்ட். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல்லாகும். கரெக்டா? கரெக்ட். மா என்னும் சொல்லின் பொருள் திருமகள். மான அழகு, மானா விலங்கு, மானா பெரிய நிறைய இருக்கு இல்லையா? அப்போ மா என்னும் சொல்லின் பொருள் திருமகள். இது கரெக்டா சார்னா? இதுவும் கரெக்ட் தான். அப்போ அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்க. இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் சிறை வைக்கப்பட்ட இடம் என்னன்னு கேட்குறாங்க. இரண்டாம் உலகப்போர் எப்போ நடக்குது? 1939 டு 1945. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல எங்க சார் இருக்கார் அப்படின்னா தாமோ சிறையில் இருக்கார். எந்த சிறை? தாமோ சிறை. இது எங்க சார் இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கு. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாமோ சிறையில தான் வந்து முத்துராமலிங்க தேவர் அடைக்கப்பட்டிருக்கார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 47வது கொஸ்டின். இன்ன பலபல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது சார் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ன பலபல எழுத்துநிலை மண்டபம். பலபலனாலே என்னதான்? பரிபாடல் தான். என்ன பலபல பரிபாடல். ஓகேவா? நெடுநல் வாடை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். கடுப்ப புனைவில் அப்படின்னு சொன்னா அது என்னது? நெடுநல் வாடை. மணிமேகலை வந்து புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படின்னா மணிமேகலை. இன்ன பலபல எழுத்துநிலை மண்டபம்னா பரிபாடல். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 48வது கொஸ்டின். போந்தை வேம்பே ஆரென வருகும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பிய அடி யாரை முன் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது யாரை பத்தி பாடுது? சேரரா, சோழரா, பாண்டியரா, பல்லவரான்னு கேட்கும்போது சேரரை பத்தி தான் பாடும். போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 49வது கொஸ்டின். இது நல்ல கொஸ்டின். அருள்நெறி அறிவை திரளாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா நெறியும் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பாடியிருப்பார் இல்லையா? நாமக்கல்லார் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். ஓகே. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், திரைக்கவி திலகம் யாருன்னு பார்த்தோம்? மருதகாசன் பார்த்தோமா? இந்த அருள்நெறி அறிவை தரலாகும் எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல கொடுக்கக்கூடிய பாடல் தான் நாமக்கல்லார். இது கரெக்ட். அடுத்த 50வது கொஸ்டின் பாரு. போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்கிறான். வெள்ளி விதியார், வெண்ணி குவைத்தியார், காவர் பெண்டு, ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய செவிலி தாய் யாருன்னு கேட்டா காவர் பெண்டு தான். இந்த காவர் பெண்டு வந்து சங்ககால பெண்பார் புலவர்கள் ஒருத்தவங்க.
இவங்க ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருக்காங்க. அந்த ஒரு பாடலுமே எங்க வந்துருச்சு? புறநானூறுல வந்துருச்சு இல்லையா? புறநானூறு இல்லையா? சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி யாண்டு உளனாயினும் நான் அறியேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பாடுது. அதாவது ஒரு வயசு பொண்ணு என்ன பண்றலாம், அந்த அம்மா இருக்கிற வீட்டு திண்ணைக்கிட்ட இருக்கிற தூணை வந்து கட்டி பிடிச்சிட்டு, ஆத்தா உன் பையன் எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்குறாளாம். கேட்கும்போது இவங்க சொல்றாங்க, அவன் வந்து தங்கி போன குகை இங்க இருக்கு, அதாவது பெற்றெடுத்த வயிறு இங்க இருக்கு, அவன் இங்க இல்லைன்னா கண்டிப்பா எங்க இருப்பான்? போர்க்களத்துல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவனுடைய வீரத்தை எடுத்து சொல்லுது. யாருடைய வீரத்தை? கோப்பெரு நற்கிள்ளியோட வீரத்தை. யாரு? காவர் பெண்டு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 51வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்று அழைப்பர். கரெக்டா? கரெக்ட். பாரதியார் கருத்துப்பட ஓவியத்தை முதலில் பயன்படுத்திய இதழ் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான். வேற எதுலையும் பயன்படுத்துவார்னா விடுதலை அப்படின்ற இதழையும் பயன்படுத்துவார். சரிங்களா? ஆனா உண்மையாவே இவர் வந்து இந்த கருத்துப்பட ஓவியத்தை, கேலி சித்திரத்தை எங்க பயன்படுத்தணும்னு நினைச்சார் அப்படின்னா, இதுக்காக ஒரு இதழ் ஸ்டார்ட் பண்ணணும், சித்ராவளி இல்லையா? சித்ராவளின்னு ஒரு இதழை ஸ்டார்ட் பண்ணி அதுல பண்ணணும் தான் அசானதால் அவரால் பண்ண முடியல. சரிங்களா? கண்ணாடி ஓவியங்கள் உருவாக்குபவர்கள் அதிகம் உள்ள பகுதி தஞ்சாவூர் அப்படின்னு கொடுத்துருக்கான். கரெக்ட் தான். சரிங்களா? இதுல அனைத்தும் சரிதான். ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 52வது கொஸ்டின். தவறானதை தேர்க. காயிதே மில்லத். அப்ப காயிதே மில்லத்தை பத்தி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினரா இருந்தார். ஆனா இருந்தார் எப்பயில இருந்து எப்போ வரைக்கும் சார்? 1946ல இருந்து 1952 வரைக்கும். சரிங்களா? இது கரெக்ட். இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்க குழு அரசியல் நிர்ணய சபையில இருந்தாரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா இருந்தாரு. மாநிலங்களவை மக்களவை உறுப்பினராக இருந்தாரான்னு கேட்டா ஆமா இருந்தாரு. கல்லூரி பேராசிரியரான இது மட்டும்தான் தப்பு. இவர் கல்லூரி பேராசிரியர் கிடையாது. அதே மாதிரி இவருக்கு ஒரு சிலது அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாங்க. தமிழக அரசியல் வானில் கம்பி இருந்த காரிருளை போக்க வந்த ஒளிக்கதிர் அப்படின்னு சொன்னது அண்ணா. தந்தை பெரியார் இவர் வந்து நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, தந்தை பெரியாரெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 53வது கொஸ்டின் பொறுத்துக்க. நன்னூலார் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தான் நம்ம மேலேயே பார்த்தோம், அதை வச்சு எழுதிட்டு போயிடலாம். உயிரெழுத்து, ககர வரிசை, பகர வரிசை, எகர வரிசை. இதான் சொன்னல அந்த ஷார்ட்கட். உமா. உமா எத்தனையா? 6. உமா 6. தானாப்பா 5. காசாவா 4. யா 1. நோ சரி நோ தூவும் 1 இல்லையா? 6 + 6 5 + 5 + 5 4 + 4 + 4 1 கூட்டினா எத்தனை வரும்? 42 வரும். இதுதான் பார்க்க போகிறோம். உயிர் எழுத்தும் மகர வரிசையும் 6. இங்கே என்ன கேட்குறான்? உயிர் எழுத்து கேட்குறான். அப்போ எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? உயிர் எழுத்துக்களில் 6 இருக்கும். அதுக்கப்புறம் ககர வரிசை எங்கே இருக்கு பாரு? காசாவா இதில் வந்து 4 இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது 4. பகர வரிசை எங்கே இருக்கு? தானாப்பா இல்லையா? 5 இருக்கும். யா வந்து 1 இருக்கும். இதை வச்சு போட்டு போயிடலாமா? 3 4 2 1 3 4 2 1 எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 3 4 2 1. அடுத்து 54வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பனவற்றுள் இரா இளங்குமரனார் தொகுத்த நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இரா இளங்குமரனார் இவரை பத்தி நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இல்லையா? தமிழிசை இயக்கம் ஆமா அவர் தான். தனித்தமிழ் இயக்கமும் அவர் தான். தேவனையம் அவர் தான். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகளும் அவர் தான். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா அவருக்கு பார்க்க வேண்டியது என்ன இருக்கு? திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லூரில் என்ன ஆரம்பிச்சிருக்காரு? திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகத்தையும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தமிழ் தென்றல் திருவிக்கா மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு எழுதக்கூடிய திறன் யாருக்கு இருக்கும்? இரா இளங்குமரனாருக்கு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் இவருடைய தொகுத்த நூல் எது சார்னு கேட்டால் தேவநேயம் தான். இவர் தொகுத்த நூல் எது? தேவநேயம் தான். பார்த்துக்கங்க. ஆப்ஷன் சி. அடுத்து 55வது கொஸ்டின். இன்றைக்கு நோய்கள் பெருகி இருக்க முதன்மை காரணம் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்தது கரெக்டு. மாறி போன உணவு கரெக்டு. மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் கரெக்டு. மன அழுத்தம் கரெக்டு. 4மே கரெக்டாக இருக்கு சார். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கொஸ்டினை நல்லா பாருங்க. முதன்மை காரணம் என்னன்னு கேட்குறான். முதன்மையான காரணம் நம்ம இயற்கையை விட்டு விலகி வந்தது தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் இல்லையா? மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 56வது கொஸ்டின். உமரப்புலவரை ஆதரித்த வள்ளல் யார் அல்லது யாவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்களா? உமரப்புலவர் யார் சார் அப்படின்னா சீரா புராணத்தை ஏற்றினவர். அது நமக்கு தெரியும் இல்லையா? சீரா புராணம்.
முகமது நபிகளுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசக்கூடியது. சீரானா வாழ்க்கைன்னு அர்த்தம், புராணம்னா வரலாறுன்னு அர்த்தம் இல்லைங்களா. யாருடையது? முகமது நபிகளுடையது. யார் சொல்லி சார் இந்த சீரா புராணத்தை உமர் புலவர் எழுதுறாரு அப்படின்னா சீதக்காதி சொல்லி தான் உமர் புலவர் எழுதுறாரு. ஆனால் பாதியிலேயே உமர் புலவர் வந்து இறந்து போயிடவே அதை யார் முடிச்சு வைக்கிற அந்த நூலை? பனு அகமது மரைக்காயர். பனு அகமது மரைக்காயர் அவர் தான் அதை முடிச்சு வைக்கிறார் இல்லைங்களா. இது நமக்கு தெரியும். அப்போ இவர் ஆதரித்த வள்ளல் யார் யார் சார்னா, ஒன்று சீதக்காதி கரெக்டு, அபுல் காசிம் மரைக்காயர் கரெக்டு, வரபதி ஆட்கொண்டான் கிடையாது, குணங்குடி மஸ்தான் சாஹிப்பும் கிடையாது. அப்போ 1 மற்றும் 2 சரி. எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 57வது கொஸ்டின். தமிழின் முதல் பாவடிவ செய்யுள் வடிவ இப்படியெல்லாம் கேட்குறாங்க. செய்யுள் வடிவ இப்படிலாம் கேட்டாலே நாடக நூல் எது சார்னு கேட்டால் புரட்சி கவி கிடையாது, தேம்பாவணி கிடையாது, மனோன்மணியம் இல்லைங்களா. மனோன்மணியம் நமக்கு தெரியும். மனோன்மணியத்தில் வரக்கூடிய கிளை கதை என்னது? சிவகாமி சரிதம். சிவகாமி சரிதம் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை கேட்டால் கொஸ்டின் அப்படி கேட்பாங்க, இல்லைன்னா இப்படி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 58வது கொஸ்டின். ஓகே, இது சிம்பிள் கொஸ்டின். கருங்குயில் பிரித்து புணர்ச்சி விதியை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. கருங்குயில் அப்படின்னா என்ன இலக்கண குறிப்பு? பண்பு தொகை தான். அப்போ பண்பு தொகையில மட்டும் ஒரு 8 பண்பு இருக்கு இல்லையா. ஈறுபோதல், இடையகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னுற்றிரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல், இணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 இருக்கு. அது நமக்கு நல்லா தெரியும். இதுல என்னன்னு பாருங்க. கருங்குயிலை எப்படி எழுதலாம்? கருமை கூட்டல் குயில்னு எழுதலாம். சரியா. இதுல ஃபர்ஸ்ட் என்ன புணர்ச்சி சார் அப்படின்னா, ஈறுபோதல் என்ற புணர்ச்சியின்படி மை நீங்கிடுது இல்லையா. ஈறுபோதல் புணர்ச்சியின்படி மை நீங்கிடுது. இது என்னன்னு மாறுது? கரு கூட்டல் குயில்னு மாறுது. கரு கூட்டல் குயில், இது ஈறுபோதல். அதுக்கப்புறம் என்ன சார் புணர்ச்சி இருக்கும் அப்படின்னா, இனமிகள், அதாவது காவுடைய இனமான மிகும் அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ கரு காவுடைய இனம் என்னமா? இங்குதான். இக்கோடைய இனம் வந்து இங்கு இனம்னால என்ன பண்ணும்? முன்னாடி வரணும். அப்போ கருங்குயில் அப்படின்னு மாறுது. இதுல 2 புணர்ச்சி தான் இருக்குது. ஒன்று ஈறுபோதல், இன்னொன்று வந்து இனமிகள் இல்லைங்களா. அப்போ பாருங்க 1 மற்றும் 2 சரி. எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. சரிங்களா. அடுத்த 59வது கொஸ்டின். கீழ்காணும் அடிகளுள் எந்த அடி உறையூர் முதுகண்ணன் சாத்தனாரால் இயற்றப்படாதது? கொஸ்டின் நல்லா படிங்க. இயற்றப்படாதது. சரிங்களா. அப்ப பாருங்க, பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் இவருடையதுதான். வரிது நிலைய காயமும் இதுவும் இவருடைய. காயம்னா என்ன அர்த்தம்? உடம்புன்னு அர்த்தம் இல்லைங்களா. காயம்னா உடம்புன்னு அர்த்தம். கூம்போடு மீப்பாய் களையாத இதுவும் இவருடையதுதான். புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளல. இதைங்க பார்த்துக்கல. புறநானூற்று பாடல். கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தமை எழுவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். எங்க சார் வருது? புறநானூர்ல வருது. புறநானூர்ல வருது. யார்னா கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. அப்ப இதுதான் தப்பு. ஆப்ஷன் டி தான் தப்பு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 60வது கொஸ்டின். என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது, அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பலித்தது, என் பிறவி ஒழிந்தது. குற்று யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு கம்பராமாயண பாடல். கம்பராமாயணம் நம் பாடல் இல்லையா. இதுல சுக்ரீவன், சடாயு, சபரி இவங்க எல்லாமே வராங்க. இதுல சுக்ரீவன் வந்து யார் அப்படின்னா 5வது குகன். ராமன் வந்து என்ன பண்ணுவான்? 5வது சகோதரனா குகனை ஏத்துப்பாரு. அதே மாதிரி 6வதா யாரு? சுக்ரீவன். 7வதா யாரு? வீடனன். ஓகேவா. இது நமக்கு தெரியும். அப்ப சுக்ரீவன் கிடையாது. சடாயு வந்து அவர் என்னவை ஏற்றிருப்பார்னா தந்தையா.
தன் தந்தையா சடாயுவை நினைச்சுதான் என்ன பண்ணியிருப்பாரு, அவருக்கு இறுதி சடங்கை பண்ணியிருப்பாரு. அனுமன் கிடையாது, அனுமன் சிறிய திருவடி. யாரு தான் அப்படின்னா சபரி தான். சபரிய ராமன் என்னவா ஏத்துக்கிட்டாருன்னா தாயா ஏத்துக்கிட்டார், தாய். இது என்ன அப்படின்னா இந்த கதை, இந்த சபரி என்ன பண்ணுவாங்கன்னா ராமனை நோக்கி தவம் இருப்பாங்க. சரியா, எப்படியாச்சும் ராமனை பார்த்துடணும் அப்படின்னு நோக்கி தவம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் ராவன் அந்த வழியா போகும்போது யாரை பார்க்குறா, சபரியை பார்த்துட்டு, சபரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாரு. உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது இவங்க அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. கண்ணீர் விட்டு அழுகிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க, என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது, அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம், ராமனை நோக்கி மேற்கொண்ட தவம் என்ன ஆயிடுச்சா, பழித்தது, என் பிறவை ஒழிந்தது அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. ஆனா உண்மையாலுமே கம்பராமாயணத்துல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினது யாரு சார்னு கேட்டா சபரி தான். ஏன்னா ராமனையும் சுக்ரீவனையும் சந்திக்க வச்சதே யாரு தான், சபரி தான். சரிங்களா, ஓகே, இதுக்கு ஆன்சரா சி தான், சபரி. 61வது கொஸ்டின் பாருங்க, சோழர் சரித்திரம், வேளிர் வரலாறு, கல்லர் சரித்திரம், மேற்காணும் படைப்புகளின் படைப்பாளி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மயிலை சீனி வெங்கடசாமி கிடையாது, பாவாணர் கிடையாது, நாமும் வேங்கடசாமி தான். நாமும் வேங்கடசாமி தான், வாசுப மாணிக்கம் கிடையாது. இல்லையா, இது மூணுமே ஒரே நூல் தான். யார் எழுதியிருக்கா, நாமும் வேங்கடசாமி தான். சரிங்களா, ஒருத்தர் தான் எழுதியிருக்கார். அடுத்து 62வது கொஸ்டின் பாருங்க, இது விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எங்கே வரக்கூடிய பாடல் சார் அப்படின்னா தமிழ் விடு தூது. இல்லைங்களா, தமிழ் விடு தூது 9th வருதுன்னு நினைக்கிறேன். தித்திக்கும் தெல்லமுதாய் தில்லமுதின் மேலான முத்திக்கணியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள், மண்ணில் குறமென்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்று 3 இனத்தும் உண்டோ. இல்லையா, இனம் எத்தனையா, 3 இனத்தும் உண்டோ. சரிங்களா, அடுத்து முற்றும் உணர்ந்த தேவர் முக்குணம் பெற்றார், நீ குற்றமிலா 10 குணமுடையாய், குற்றமிலா 10 குணமுடையாய் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. யாருக்கு, இது தமிழுக்கு. சரியா, 10 குணம் இருக்கு. அடுத்து என்ன கேட்கிறாங்க, மற்றையர் ஆக்கிய வண்ணம் 5 மேல் உண்டோ, நீ நோக்கிய வண்ணம் 100 நீ நோக்கிய வண்ணம் 100 அப்படின்னு சொல்றாங்க. அழியா வனப்பு 1 அல்லது அதிகம், ஒழியா வனப்பு 8 அப்படின்னு சொல்றாங்க. ஒழியா வனப்பு எத்தனைவா, 8 அப்படின்னு சொல்றாங்க. இதுல செக் பண்ணுங்க, இனம் எத்தனை, 3 இனம். இதை வச்சு இங்க அடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இல்லைங்களா, 3 இனம், 100 வண்ணம், 10 குணம், 8 வனப்புனா அழகுன்னு அர்த்தம். 8 வனப்பு இருக்கான், 8 அழகு இருக்கான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாக்குறீங்க. 63வது கொஸ்டின், சிறுகதையும் சிறுகதை தொகுப்பும் பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. பாய்ச்சல் எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா தக்கையின் மீது 4 கண்கள். சரியா, கரெக்ட். ஒருவன் இருக்கிறான், கு அழகிரிசாமி சிறுகதைகள்ல இருந்து எடுத்திருக்காங்க. கரெக்ட். செய்தி எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா சிவபரீட்சா. கரெக்ட். தலைக்குளம் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா ஒரு குட்டி தீவின் வரைபடம், ஒரு குட்டி தீவின் வரைபடம் அப்படின்றதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க. சாய்வு நாற்காலி, சாய்வு நாற்காலி யாரோட தான், முகமது தோப்பில் முகமது மீரான், தோப்பில் முகமது மீரான் அவருடைய நூல் தான். இதுவுமே அவருடைய நூல் தான், இதுவுமே அவருடைய நூல் தான். இதுல இருந்து எடுக்கப்பட்டது. ஆனா இந்த சாய்வு நாற்காலிக்கு 1997 என்ன கொடுத்துருக்காங்க, சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இதுதான் தப்பு, ஆப்ஷன் டி தான் தப்பு. ஏன்னா இது எடுக்கப்பட்டது ஒரு குட்டித்தீவின் வரைபடம் அப்படின்றதுல இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா, அடுத்து 64வது கொஸ்டின் பாருங்க, தேசிய நூலக தினம் கொண்டாடப்படும் நாள் இது. தேசிய நூலக தினம். இல்லையா, நம்ம இந்திய நூலகத்தின் தந்தை யார் சார் அப்படின்னு கேட்டா சீர்காழி இரா அரங்கநாதன். சீர்காழி இரா அரங்கநாதன். சரியா, அவருடைய பிறந்த நாளை தான் நம்ம என்ன பண்றோம், தேசிய நூலக தினமா கொண்டாடுறோம். அது ஆப்ஷன் பி, ஆகஸ்ட் 9 தான் கரெக்ட். ஆகஸ்ட் 9 தான் கரெக்ட். அடுத்து 65வது கொஸ்டின் பாருங்க, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணொடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். என்னது, பண்ணொடு சந்தமும், பண்ண என்ன இசை, பண்ணொடு சந்தமும் பாய்ந்து வரும், பாய்ந்து வரும், மண்ணின் பழைய வாடையும் சேர்ந்து வருமா, மண்ணின் பழைய வாடையும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, இந்த வரிய பாடந்து யார் அப்படின்னா
ஜெயகாந்தன். இந்த வரிய பாடந்து ஜெயகாந்தன். ஆனா யாருடைய பாடல்ல இப்படி இருக்குன்னு அவர் பாடியிருக்காரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடல்ல அப்படி இருக்குமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடலு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெயகாந்தன் வந்து அதை விவரிக்கிறார். அதுதான் இந்த பாடல். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. சரியா? அப்ப இது யாருடைய பாடல் எப்படி இருக்கும்னா பட்டுக்கோட்டையார் பாடல் இப்படி இருக்கும். ஆனா இந்த வரிகள் யாருடையது அப்படின்னு கேட்டா ஜெயகாந்தனுடையது ஞாபகம் இருக்கட்டும். சரிங்களா? அடுத்த 66வது கொஸ்டின். அல்லிலாயினும் விருந்துவரின் போக்கும் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து விருந்தோம்பல் சம்பந்தமா பேசக்கூடியது இல்லைங்களா? விருந்தோம்பல் இது எதுல சார் வருது? புறநானூறா, சிலப்பதிகாரமா, கம்பராமாயணமா, நற்றிணையான்னு கேட்கும்போது நற்றிணையுடைய 142வது பாடல். ஆக்சுவலி இது என்ன சார் கதை சொல்ல வராங்க அப்படின்னா, அப்போ சங்ககால பெண்கள் வந்து என்ன, குடும்ப தலைவி என்ன பண்ணுவாங்கன்னா, அள்ளில்னா இரவுன்னு அர்த்தம். அள்ளில்னா நள்ளிரவுல விருந்தினர் வந்தா கூட மகிழ்ந்து வரவேற்று அவங்களுக்கு விருந்தளிப்பாங்களாம் இல்லையா? அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க யாரு? நம்மளுடைய குடும்ப தலைவிகள் அப்படின்னு சொல்றாங்க, நற்றிணையில சொல்லப்படுது. அடுத்து 67வது கொஸ்டின். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுவுதல். இது ஓரளவுக்கு சரின்ற மாதிரி தான் தெரியும், ஆனா இது கிடையாது. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தொன்மையான, இதுவும் மாறி வந்திருக்கு. தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல், இதுவும் கிடையாது. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல், இதுதான் கரெக்ட். இது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? அடுத்து 68வது கொஸ்டின் பாருங்க. கொடுஞ்செலவு என்பதன் எதிர்ப்பதம் தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்ப கொடுஞ்செலவுடைய நேர்ப்பதம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதோடைய எதிர்ப்பதத்துக்கே நம்ம போக முடியும். கொடுஞ்செலவு விலையேற்றம், அதிவிரயம், விரைவாக செல்லுதல். கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல், இதுதான் இதோடைய நேர்பொருள், சொல் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதிர்ப்பதம் கேட்கறாங்க. அப்ப என்னது? ஆப்ஷன் டி, மெதுவாக செல்லுதல் தான் கரெக்ட். மெதுவாக செல்லுதல் தான் கரெக்ட். அடுத்து 69வது கொஸ்டின் பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்க. முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் எழுதப்பட்ட நூலு. சரியா? இப்ப நமக்கு இந்த விடை வரணும், வெண்பான்ற விடை வரணும். அதுக்கேற்ற வினாவை தான் நம்ம தேட போறோம். சரியா? வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டா முத்தொள்ளாயிரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்ப இது முத்தொள்ளாயிரத்துக்கு தான் வினாவா வருதே தவிர வெண்பாவுக்கு வரல. அப்ப இது கிடையாது. முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் எழுதப்பட்டதா அப்படி கேட்கறாங்க. இல்ல. முத்தொள்ளாயிரம் எப்பாவால் ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? வெண்பாவால் ஏற்றப்பட்டதுன்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து 70வது கொஸ்டின் பாருங்க. நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்குரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாமே வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டக்கூடிய நூல் தான். ஏன்னா முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் என்னமா? அறவுரை கோவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அறவுரை கோவை. ஆசார கோவைக்கு என்ன பேரு? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு பேரு. மூதுரைக்கு என்னமா பேரு? மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு பேரு. மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு பேரு. சிறுபஞ்ச மூலம் வந்து யார் எழுதுறா? காரியாசான் எழுதுறாரு. காரியாசான். இது வந்து 5 மருந்துகள்ல 5 அறக்கருத்துக்களை சொல்லி மாநிலங்களுடைய அறியாமையை போக்கக்கூடிய நூல். அந்த 5 சிறு வேர்கள் என்னென்னு கேட்டா என்னென்ன? ஒன்று கண்டங்கத்திரி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுவழுதுணை, சிறுமல்லி, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்னு சொல்லி இருக்கு. இது நம்ம சும்மா தெரிஞ்சு வச்சுப்போம். இதுக்கான ஆன்சர் நன்மை தெரிவன தீமை தெரிவன நகைப்புக்குரியன என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் டி, சிறுபஞ்ச மூலம் தான் கரெக்ட். ஆப்ஷன் டி, சிறுபஞ்ச மூலம் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 71வது கொஸ்டின். பொறுத்துக. இது என்னன்னா ஒற்றளபடை, செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடைன்னு அளபடைக்கு எடுத்துக்காட்டு இங்க கொடுத்துருக்காங்க. அளபடைக்கு எடுத்துக்காட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஒற்று அப்படின்னா என்ன சார்னா மெய்யெழுத்துன்னு அர்த்தம் இல்லையா? ஒற்றுனா மெய்யெழுத்து. 2 மெய்யெழுத்து இங்க ஒன்னா வந்திருக்கு. இங்க பாருங்க. அரங்கம் 2 இங்க வந்திருக்கா? அப்போ ஒற்றளபடை இதுதான். செய்யுளிசை அளபடை அப்படின்னாலே நமக்கு என்ன வரணும்? ஷார்ட்கட்டு ஆ இருந்துச்சுன்னா அது செய்யுளிசை அளபடை ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னிசை அளபடை அப்படின்னா என்ன சார்னா உடுப்பதும்
கரெக்ட் தான். ஆனா குறில் நெடிலாகி ஒலிக்குமா? உடுப்பதும்னா ஒரு பொருள் தான் தரும். ஆனா செய்யுளுடைய இன்னிசைக்காக, இசையை இனிமையா மாத்துறதுக்காக என்ன பண்ணுதான்? குறில் நெடிலாகி அளபெடுக்குதான். அதுதான் இன்னிசை அளபெடை. சரிங்களா? சொல்லிசை அளபெடைனா ஷார்ட்கட் என்ன? ஈ இருக்கணும் இல்லையா? இங்க இருக்கு பாருங்க. இதுவும் கரெக்ட் தான். எதுக்கு சார் இசை நிறை அளபெடைன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா செய்யுள் இசை அளபெடைக்கு தான் இசை நிறை அளபெடை அப்படின்ற பேர் இருக்கு. சரிங்களா? அப்ப பாத்துக்குங்க. 2 3 4 1 2 3 4 1 இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 72வது क्वेश्चन. பிறமொழி சொல்லற்ற தொடரை தேர்க. அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது. இது தமிழ் கிடையாது. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. உரையாடல் தமிழ் தான். அப்ப இது இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் இங்கிலீஷ். அப்ப இது கிடையாது. அவர்கள் இருவருக்கும் இடையே விதண்டாவாதம். இதுவும் தமிழ் கிடையாது. சரிங்களா? அப்ப என்னதான்? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 73வது क्वेश्चन. இது நல்ல क्वेश्चन இல்லையா? எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் என்ன வெட்கப்படணும் சொல்றாரு. படிக்க இல்லனா வெட்கப்படுங்கணும் அப்படின்னு சொல்றாரு. படிப்பை பத்தி பேசினா அது யாரு? பாரதிதாசன். இதுவே தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? பாரதியாரு. உணவை பத்தி பேசினா பாரதியாரு, படிப்பை பத்தி பேசினா பாரதிதாசன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 74வது क्वेश्चन. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கலித்தொகையின் நெய்தற்கலியில் 33 பாடல்களை பாடியவர் நல்லந்தோனார். கரெக்டா சார்னா கரெக்ட். கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. ஆமாவானா? ஆமா. கலித்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. தொகுத்தவர் யார் தான்? நல்லந்தோனார் தான். அப்ப இதுதான் தப்பு. சரிங்களா? கலித்தொகை நாடக பாங்கில் அமைந்துள்ளது. இசையோடு பாடுவதற்கேற்றது. ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ 1 2 மற்றும் 4 சரி. இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி 1 2 மற்றும் 4 சரி. அடுத்து 75வது क्वेश्चन பாருங்க. சங்கடம் விளைவிக்கும் ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. சங்கடம் விளைவிக்கக்கூடிய ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன்னு யார் சொல்லியிருப்பா? தமிழே இரவாத நிலைத்தரும்னு ஒருத்தர் சொன்னா ஞாபகம் இருக்கா? அவர் தான் சொன்னார். யார் அவரு? வள்ளலார் ராமலிங்க அடிகளார். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 76வது क्वेश्चन. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. காவிரி பூம்பட்டினத்தில் வாணிக பொருட்கள் மண்டி கிடந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? பொருட்கள் அப்படின்னா பன்மை. இங்க கிடந்தது வந்ததுன்னா ஒருமை. அப்ப என்ன வந்திருக்கணும்? கிடந்தன அப்படின்னு வந்திருக்கணும். அப்ப இது தப்பு. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன. இசை அப்படின்னு ஒருமையில கொடுத்துருக்காங்களா? அப்போ பெற்றிருந்தது அப்படின்னு வரணும். இதுவும் தப்பு. மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது அப்படி வரணும். போதான்னு கொடுத்துருக்கானா? அப்ப இதுவும் தப்பு. என்னதான் ஆன்சர் அப்படின்னா, ஒரு இளம் பெண் நூலொன்றை விரும்பி படித்து கொண்டிருந்தால் இல்லையா? ஒருமையிலே வந்து முடியுது இல்லையா? சரி, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இருக்கு. அடுத்து 77வது क्वेश्चन பாருங்க. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்க இக்கு வந்திருக்கணும் இல்லையா? இது தப்பு. அறிவு ஒளிவர அங்கே சோதி தரிசன புதுமையை புகுத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சோதி தரிசன புதுமையை இல்லையா? அப்ப இதுவும் தப்பு. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். இது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. தமிழில் வரலாற்று இங்கே இக்கு வந்திருக்கணும் இல்லையா? அப்ப இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் இது கரெக்ட். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 78வது क्वेश्चन. என்பில் அதனை பிரித்தெழுதுக. எலும்பு கூட்டல் இலதனை இல்ல, எண் கூட்டல் இல் இல்ல, என்பு கூட்டல் இலதனை இது கரெக்ட். என்பு கூட்டல் இல் கூட்டல் தனை இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். என்பு கூட்டல் இலதனை இது வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் இல்லைங்களா? அடுத்து 79வது क्वेश्चन. தானம் தவம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனவாக கருதப்படுபவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை அப்படின்னு சொல்றாங்க. மனத்தொடு வாய்மை மொழியின், மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மனத்தோடு எவன் உண்மையை பேசுறானோ அவன் தானம் தவம் செய்கிறவனை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுறானா. பாருங்க, வாய்மை பேசுபவன், கல்வியில் சிறந்தவன், கொடையில் சிறந்தவன், பக்தியில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வாய்மை பேசுபவன். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 80வது क्वेश्चन.
இது மேல பார்த்ததுதான். அறவுரைக்கோவை என வழங்க பெறும் நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. திரிகடுகம் யாரு? நல்லாதனார். நல்லாதனார். சரியா? மூதுரை வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மூத்தோர் கூறும் அறிவுரை. அறவுரைக்கோவைன்னு அழைக்கப்படுறது வந்து முதுமொழி காஞ்சி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆசிரியக்கோவை வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு கீழே பார்த்தோமா, மேலே பார்த்தோமா? சரி, அடுத்த கொஸ்டின் 81வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பனவற்றுள் வினையெச்சம் தேர்க. வினையெச்சம் தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். பேசு அப்படின்னா என்ன சார்? இதுல டவுட் வரும். ஊ இ ரெண்டுமே வந்தா அது வினையெச்சமா தான் இருக்கும். அப்ப பேசுவ இச்சு கூட்டல் ஊன்னு தானே சார் பிரிக்கலாம். அப்ப வரும் அப்படின்னா பேசு அப்படின்றது வந்து வேர்ச்சொல் இல்லையா? வேர்ச்சொல். பேசி இதுதான் என்னவா? வினையெச்சம். இதுதான் என்னது? வினையெச்சம். பேசிய ஏன்னு வந்துச்சுன்னா என்னது? பெயரெச்சம். பேசான். ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சரு? ஆப்ஷன் பி தான். பேசி தான் வினையெச்சம். ஓகேங்களா? அடுத்து 82வது கொஸ்டின் பாருங்க. சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். நீ எந்த சொல்ல பேசினாலுமே பயனுள்ள சொல்லா பேசு, பயனற்ற சொல்ல பேசாத அப்படின்னு சொல்றாங்க. இங்க சொல்லுன்றது நல்ல சொல்லான பயனுள்ள சொல்லான பொருளுக்கே குறிச்சு வர்றதால ஒரே சொல்லு திரும்ப திரும்ப ஒரே பொருளுக்கு வந்துச்சுன்னா அது என்னவா? சொல் பொருள் பின்வரும் நிலையணியா. இது சொல் பின்வரும் நிலையணின்னு கொடுத்துருக்கான். சொல்லும் வருது ஆனா பொருளும் வருது. அதே மாதிரி பாருங்க, பொருள் வருது ஆனா சொல்லும் வருது. அப்ப இதுவும் கிடையாது. என்னதான் ஆன்சரு? ஆப்ஷன் சி சொல் பொருள் பின்வரும் நிலையணி தான் சரி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 83வது கொஸ்டின். திருநந்திக்கரையில் கிடைத்துள்ள ஓவியங்கள் யார் காலத்தை சேர்ந்தவை? இதெல்லாம் ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். யார் காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு கேட்கிறாங்க. சேரரா, சோழரா, பாண்டியரா, பல்லவரான்னு கேட்டா யாரமா? ஆப்ஷன் ஏ சேரர் காலத்தை சேர்ந்தது. சேரர்ல இது வரைக்கும் 2-3 கொஸ்டின் பார்த்துட்டோம் நம்ம இல்லைங்களா? ஓகே. தொன்னூல் விளக்கம் என்று எவ்வாறு விளங்குவதாக ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை புகழாரம் சூட்டியுள்ளார் அப்படின்னு கேட்கிறாங்க. கதம்ப மாலை அப்படின்னு சொல்றது என்ன? காவலூர் கலம்பகமும் திருக்காவலூர் கலம்பகமும் தேம்பாவணியும் தான் என்ன அழைக்கப்படுது? கதம்ப மாலைன்னு அழைக்கப்படுது. பொன்னூல் தொன்னூல் பொன்னூல் இது கரெக்ட் இல்லைங்களா? அழைக்கப்படுறது என்னதான்? தொன்னூல் விளக்கம். முத்தாரம் அப்படின்னு அழைக்கப்படுறது என்ன சார் அப்படின்னா சதுரகராதி. சதுரகராதி சதுரகராதி இல்லைங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 85வது கொஸ்டின். கீழ்காண்பனவற்றுள் முற்றியலுகர சொல். முற்றியலுகர சொல் என்ன சார் அப்படின்னு கேட்கிறாங்க. தபு இல்லையா? தபுன்றது என்னதான்? முற்றியலுகர சொல்லுதான் கரெக்ட். முற்றியலுகர சொல். அப்ப பாபு அப்படின்றது என்ன சார் அப்படின்னா இது வந்து நெடில் தொடர். நெடில் தொடர் குற்றியலுகரம். மார்பு அப்படின்றது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். இது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். பாலாறு அப்படின்றது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். பாலாறுன்றது உயிர் தொடர் குற்றியலுகரம். முற்றியலுகரம் தான் என்னது? தபு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 86வது கொஸ்டின். சரியற்ற மரபு சொல்லை தேர்க. சரியற்ற மரபு சொல்லை தேர்க. ஆட்டுப்பட்டி கரெக்டா சார்னா கரெக்ட் தான். ஆட்டுப்பட்டி. யானை கூடம் கரெக்டுங்களா? கரெக்ட். மாட்டு பண்ணை இது நம்ம பேச்சு வழக்குல மாட்டு பண்ணை கரெக்ட் தான். ஆனா மாட்டு பண்ணைன்னு சொல்லக்கூடாது, மாட்டு தொழுவம் தான் சொல்லணும். மாட்டு தொழுவம் தொழுவம்னு தான் சொல்லணும், மாட்டு பண்ணைன்னு சொல்லக்கூடாது. அப்ப இதுதான் தப்பா இருக்கு. சரியற்ற மரபு சொல். குதிரை கொட்டில் கரெக்டா சார்னா குதிரை கொட்டில் கரெக்ட் தான். சரிங்களா? 87வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கதரின் வெற்றி என்ற நாடகம் தான் தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகமாகும். கரெக்ட். இது பலமுறை டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். கரெக்ட். தமிழ் நாடகத்தந்தை என்று போற்றப்படுபவர் வந்து பம்மல் சம்பந்தனார். கரெக்டா சார்னா கரெக்ட். மறைமலை அடிகள் எழுதிய நாடக நூல் மதங்க சூளாமணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஏன்னா மதங்க சூளாமணி எழுதுந்து யாரு? விபுலானந்தர். விபுலானந்தர் இல்லைங்களா? அப்ப இதுதான் தப்பு. அப்போ கூற்று 1 2 சரி, 3 தவறு. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் டி கூற்று 3 மட்டும் தவறு. கூற்று 3 மட்டும் தவறு. சரிங்களா? அடுத்து 88வது கொஸ்டின். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும். இதுல ஈஸியா 2 ஆப்ஷன் நம்மளால ஒமிட் பண்ண முடியும். என்னென்ன அப்படின்னா
உணர்ச்சி தொடர், ஏன்னா இங்க ஆச்சரியக்குறி வரல, அப்ப உணர்ச்சி தொடர் இல்லை. எதிர்மறை தொடர்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா எதிர்மறை தொடர், இங்க செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, அப்ப இது கிடையாது. கட்டளை தொடரா செய்தி தொடரா? கட்டளை தொடர். நாள்தோறும் உடற்பயிற்சி செய் அப்படின்னு சொல்லியிருந்தா, செய் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஏவல், கட்டளை இல்லையா? ஆனா இங்க செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க, அதனால இது என்னவா? கட்டளை தொடர் கிடையாது, செய்தி தொடர். ஆப்ஷன் சி, செய்தி தொடர் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து 89வது கொஸ்டின். காரிக்கோள் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்ட கோள் எது? பழந்தமிழரால காரிக்கோள்னு அழைக்கப்பட்டது என்னன்னு கேட்குறாங்க. செவ்வாய் அப்படின்றது எப்படி அழைக்கப்பட்டுச்சு சார்னா செந்நிற கோள்னு அழைக்கப்பட்டுச்சு. செவ்வாய் வந்து செந்நிற கோள், செந்நிற கோள்னு அழைக்கப்பட்டுச்சு. புதன் வந்து என்னன்னு அழைக்கப்பட்டுச்சுன்னா அறிவன், அறிவன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. வியாழன் வந்து பெரிய கோள், பெரிய கோள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. சனி தான் என்னன்னு அழைக்கப்பட்டுச்சு? காரிக்கோள்னு அழைக்கப்பட்டுச்சு. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 90வது கொஸ்டின். சரி, பொருந்தாத இணையை தேர்க. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். கரெக்டா சார்னா கரெக்ட். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். ஆமா கரெக்ட், பரிதிமார் கலைஞர். தமிழை தழைக்க செய்த செம்மல், தமிழை தழைக்க செய்த செம்மல் வந்து யாருன்னா திருவிக்கா கிடையாது, மறைமலை அடிகள், மறைமலை அடிகள் இல்லைங்களா? அப்ப இதுதான் தப்பு. தமிழை ஆளின வளர்த்து மாண்புறச் செய்தவர் பாவாணர். கரெக்டானா கரெக்ட் இல்லைங்களா? அப்ப என்னதான் தப்பு? ஆப்ஷன் சி தான் பொருந்தலை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 91வது கொஸ்டின். பிள்ளைத்தமிழ், பிள்ளைத்தமிழ் தமிழ்ல திரும்ப திரும்ப கேட்க கொஸ்டினே இல்லையோ, ரிப்பீட்டடா நம்ம ஒரு சில கொஸ்டின் தான் திரும்ப 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 பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கிறான். பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ் 1, பெண்பால் பிள்ளைத்தமிழ் 1. அப்ப 2 வகைப்படும். அதுல எத்தனை பருவம் சார் இருக்கும்னா 10 பருவம் இருக்கும். பருவம் அதுல 7 பருவம் என்னது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. 3 பருவங்கள், ஆணுக்கு வேற சிற்றில் சிறுபறை சிறிது, பெண்ணுக்கு கழங்கு அம்மானை ஊசல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 92வது கொஸ்டின். தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் இப்பழமொழிக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்க. அறிவுரை, நம்பிக்கை, உழவு, நகைச்சுவை. தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்றது என்னதான்? நம்பிக்கை தான். என் பையன் ஆணி போய் ஆடி வந்தா டாப்பா வருவான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒண்ணுதான் என்னது? நம்பிக்கை. தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்றது நம்பிக்கை. சரிங்களா? இந்த தை மாசத்துல வீட்டை கட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அதுக்கு தான். கட்டினா எப்படியா இருந்தாலும் கைகூடி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 93. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. உலா கலிவெண்பாவால் இயற்றப்பட்ட சிற்றிலக்கியம் ஆகும். கரெக்ட். அந்தாதியை சொற்றொடர் நிலை என்று வழங்குவதும் உண்டு. கரெக்ட். கதம்பம் என்பது கலம்பகம் என்று திரிந்ததாக கருதுபவர் மறைமலை அடிகள் கொடுத்துருக்காங்க. இது மறைமலை அடிகள் இல்ல, ஊவேசா, ஊவேசா. அப்போ 3 மட்டும் தவறு. எங்க இருக்கு பாருங்க, கூற்று 3 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி கரெக்ட். கூற்று 3 மட்டும் தவறு. சரிங்களா? அடுத்து 94வது கொஸ்டின் பாருங்க. நமக்கு தொழில், கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இவை பொழுதும் சோராதிருத்தல். இக்கூற்று யாருடையது சார் அப்படின்னு கேட்டா, இதுவும் பலமுறை டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். இக்கூற்று யாருதுன்னா பாரதியாருது இல்லைங்களா? ஆப்ஷன் ஏன் பாரதியார். நமக்கு தொழில், கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 95வது கொஸ்டின். சுரதாவின் எந்த நூல் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசினை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கறாங்க. துறைமுகமா, சோரம் சுண்ணாம்பா, தேன்மழையா, சுரதாவின் கவிதைகளா? இதெல்லாமே சுரதாவுடையதான், ஊமை கவிஞருடையதுதான். ஆனா இதுல தமிழக அரசின் விருது பெற்றது வந்து தேன்மழை இல்லைங்களா? எப்ப சார் அப்படின்னா 1966 தேன்மழை. ஆப்ஷன் சி தான் அது கரெக்ட். அடுத்து 96வது கொஸ்டின் பாருங்க. திருக்குறளை போற்றி பாடும் நூல் என்ன சார் அப்படின்னா திருவள்ளுவர் மாலை. இது நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த டெஸ்ட்ல எல்லா கொஸ்டினுமே ஈஸியா இருக்குன்னு. திருவள்ளுவர் மாலை. நால்வர் நான்மணி மாலை யார் பாடனா? துரைமங்கலம், துரைமங்கலம் சிவபிரகாசர், சிவபிரகாசர். திருப்பல்லாண்டு யார் பாடுறா? பெரியாழ்வார், திருப்பல்லாண்டு பெரியாழ்வார். திருவாய்மொழி நம்மாழ்வார், திருவாய்மொழி நம்மாழ்வார். சரிங்களா? ஓகே, ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்ட். திருவள்ளுவர் மாலை தான் கரெக்ட்.
அடுத்து 97வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக்க. வெகுளல், வெகுண்டு எழுந்தாண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? சினந்தல், கோவப்பட்டு எழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி. வெகுளல்னா சினத்தல். புரைனா குற்றம், புரைதீர்னா குற்றம் நீங்கிய. ஓகேவா? குரலைனா புறங்குறுதல். வெக்கல்னா பெருவிருப்பம், பெருவிருப்பம். சரியா? 4 2 3 1 4 2 3 1 ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 98வது கொஸ்டின். கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுது. தேவாரம்னு அழைக்கப்படுறது என்ன சார் அப்படின்னா, தேம்பாவணியா, இரட்சய மனோகரமா, ரட்சணை யாத்திரிகமா, கருணாமிர்த சாகரமா அப்படின்னு கேட்டா, தேம்பாவணி வந்து கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம் தான் அழைக்கப்படுது. கலை களஞ்சியம் அப்படின்னு தான் அழைக்கப்படுது. தேவாரம்னு அழைக்கப்படுறது வந்து ரட்சண்ய மனோகரம். தேவாரம்னு அழைக்கப்படுறது ரட்சண்ய மனோகரம். சரிங்களா? அடுத்து 99வது கொஸ்டின் பாருங்க, அளவடியின் வேறு பெயர். அளவடியின் வேறு பெயர். குரலடியா, சிந்தடியா, நேரடியா, நெடிலடியா? அளவடியின், அளவடி அப்படின்னு சொல்றது 4 அடி. 4 அடி பெற்றுச்சுன்னா அது அளவடி அப்படின்னு சொல்றாங்க. குரலடி நமக்கு தெரியுமே 2 அடி தான் இருக்கும். குரல் 2. சிந்தடி வந்து 3. நெடிலடி வந்து எத்தனை? 5 இல்லையா? அப்போ மீதி இருக்கக்கூடிய 4 அடி எதுதான் இருக்கும்? நேரடி தான். அளவடிக்கு இன்னொரு பேர் தான் நேரடி அப்படின்னு பேரு. 5 அடிக்கு மேல போச்சு அப்படின்னா அதுக்கு என்னமா? கழி நெடிலடி. கழி நெடிலடி. கழி நெடிலடி இல்லையா? 5க்கு மேல போச்சுன்னா. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். ஓங்கு சீர் மதுரை மதுரை மூதூர் மாநகர் தென்தமிழ் நன்னாட்டு தீதிர் மதுரை என்று மதுரையை புகழ்ந்துரைக்கும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரமா, மணிமேகலையா, சிறுபானாற்றுப்படையா, பரிபாடலா அப்படின்னு கேட்டாங்கன்னா, மதுரையை சிறப்பித்து கூறக்கூடிய நூல் என்ன சார் அப்படின்னா சிலப்பதிகாரம். ஒருவேளை இதில் மதுரை காஞ்சின்னு ஒரு வார்த்தை வச்சுருந்தாங்கன்னா, ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். இங்கே சிலப்பதிகாரம் தான் அதிகமாக மதுரையை பற்றி பேசக்கூடியது. அப்போ ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். 100 கொஸ்டின். சரிங்களா? ஓகே, வெல்ல முடியும் தேர்வு 6க்கான பொதுத்தமிழ் வினாவிடைகள் 100மே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வெல்ல முடியும் 7 தேர்வில் நம்ம சந்திக்கலாம். நல்லா படிச்சுட்டு வாங்க, நல்லா எழுதுங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது ஈஸியாக இருந்த கொஸ்டின் தான். குறைஞ்சது ஒரு 90 above ஆச்சு இந்த கொஸ்டினில் நம்மளால் போட்டிருக்க முடியும். கட்டாயம் போட்டிருக்க முடியும். அடுத்த டெஸ்ட்டையும் இதே மாதிரி நீங்கள் சிறப்பாக எழுதணும்னு வேண்டிக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.